வந்திருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் அவர்களுடைய கருவையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிமையான நாமத்தினாலே அன்போடு கூட இந்த அடிப்படை வேதபாட வகுப்புகளிலே வரவேற்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனுடைய கருவை இந்த நாளிலே மாலை வேளையிலே நம் பல இடங்களிலிருந்து அவருடைய மகத்துவங்களை அறிந்து கொள்ளும்படியாக நம்ம எல்லாம் கூட்டி சேர்த்து அவருடைய தயவு இறக்கங்களுக்காக அவருக்கே நாம் துதிகன மகிமையை நாம் ஏறெடுத்துவனமாக இந்த வகுப்பின் காலத்திற்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். அன்பானவர்களே, கடந்த நாட்களில் நம்ம இந்த 3 உலகங்கள் என்கிற தலைப்புல தேவன் வைத்திருக்கிற அந்த திட்டம், இந்த உலகத்தை குறித்து, இந்த மனுக்குலத்தை குறித்து, நம்மை குறித்து தேவனுடைய திட்டங்கள் அப்படிங்கிறது 3 உலகங்கள் அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக சொல்லலாம். ஸோ அதை அடிப்படையாக கொண்டு நம்ம பாடங்களை வகுத்து கொண்டு நம்ம அதை எடுத்துக்கொண்டு வருகிறோம், தியானித்து கொண்டு வருகிறோம். ஸோ அதில் நம்ம பார்த்தது முதல் உலகத்தில் முதல் பாடமாக நம்ம பார்த்தது சிருஷ்டிப்பின் சரித்திரம், எப்படி 6 நாட்களிலே இந்த உலகம் படைக்கப்பட்டது அப்படிங்கிற பாடத்தை நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து என்ன படம் பார்த்தோம்? முதல் உலகத்தில் நம்ம என்ன பாடம் பார்த்தோம்? சிருஷ்டிப்பின் சரித்திரம். அடுத்ததாக ஆமா, அது ஒரு பாடம். அடுத்த பாடம் ஆதாம் ஏவாளம், இப்படி ஒரு பாடமா. ஏதேனின் 4 ஆறுகள் அப்படின்னு ஒரு பாடம் பார்த்தோம். ஏதேன் தோட்டத்துல ஓடின 4 ஆறுகள், அதனுடைய மகத்துவங்கள் என்ன அப்படிங்கறத பார்த்தோம். கடைசியாக நம்ம பார்த்தது தேவன் ஏன் இந்த உலகில் தீமையை அனுமதித்தார், ஏன் நன்மை தீமை அறியத்தக்க இந்த மரத்தை போய் அதை நடுவில் வைக்கணும், ஏன் அதை சாப்பிடாதுன்னு சொல்லணும், அதனால் அவர் செய்த பாவம், அதனால் இந்த உலகத்துக்கு வந்து தண்டனை, நான் ஏன் மறிக்கணும், நான் ஏன் கஷ்டப்படணும், அவர் செஞ்ச தப்புக்கு அப்படிங்கிற கேள்விகள்லாம் நம்ம ஒரு பாடமாக நம்ம பார்க்கணும், இல்லைங்களா? சரி, இப்ப நம்ம அந்த முதல் உலகம் அப்படிங்கிற அந்த பாடத்துல அதுல நம்ம முதலாவதாக நம்ம பார்த்தது ஜலப்பிரளயம் வரைக்கும், இல்லையா? முதல் உலகம் எங்க இருந்து ஆரம்பிச்சு எங்க முடியுதுன்னா ஆதாமின் சிருஷ்டிப்பில் இருந்து ஜலப்பிரளயம், நோவா காலத்து ஜலப்பிரளயம் வரைக்கும் முதல் உலகம். அதுல பாத்தீங்கன்னா முற்பிதாக்கள் யுகம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 2வது உலகம் ஆரம்பிக்கிறது. ஜலப்பிரளயத்துக்கு பின்னால் பாத்தீங்கன்னா 2வது உலகம் ஆரம்பிக்கிறது. அந்த 2வது உலகத்துல பாத்தீங்கன்னா முற்பிதாக்கள் யுகம் என்கிற ஒரு தலைப்பு, யூத யுகம் என்ற 2வது பிரிவு, 3வது பிரிவு சுவிசேஷ யுகம். இப்ப நாம வாழ்ந்து கொண்டு வருகிறது சுவிசேஷ காலம், கிறிஸ்தவ யுகம் என்று சொல்லப்படுகிற அல்லது சுவிசேஷ யுகம் என்று சொல்லப்படுகிற இந்த 3வது காலத்துல 2ஆம் உலகத்தின் 3வது பிரிவில் தான் இருக்கும். இந்த பிரிவு முடிஞ்சோடனே, இந்த காலகட்டம் முடிஞ்சோடனே 3ஆம் உலகம் ஆரம்பிக்கிறது. சுவிசேஷ யுகம் முடிந்த உடனே அறுவடை காலம் ஆரம்பிக்கிறது. 1000 வருட அரசாட்சி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அரசாட்சி, தேவனுடைய ராஜ்யம் ஆரம்பிக்கிறது. அப்ப அதனால்தான் இந்த உலகத்தின் கடைசி பகுதியில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் உலகம் முழுவதும் உறக்க சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது அன்பானவர்களே. அப்ப 2ஆம் உலகத்துல நம்ம நுழையிறோம். 2ஆம் உலகத்தினுடைய முதல் பகுதி என்ன அப்படின்னு சொன்னா முற்பிதாக்களின் காலம். இந்த முற்பிதாக்கள் அப்படின்னு சொன்னா 3 நபர்களை சொல்லுவாங்க. ஒண்ணு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று சொல்லி 3 தலைவர்களை சொல்லுவாங்க முற்பிதாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஜனங்கள். சோ அந்த 3 பேர்களை கொண்ட ஒரு பாடம் நம்ம இன்னைக்கு நம்ம அதை பார்க்க போறோம். அந்த பாடத்தினுடைய தலைப்பு ஈசாக்கின் திருமணம். என்ன தலைப்புங்க? ஈசாக்கின் திருமணம், மேரேஜ் ஆஃப் ஐசக் என்கிற தலைப்புல நாம ஒரு நிழலும் பொருளுமான பாடத்தை பார்க்க போறோம். அது என்னது நிழலும் பொருளும்? பைபிள் ஸ்டடியில நம்ம சில மெத்தட்ஸ் படிச்சோம். ஆரம்பத்துல சில முறைகள் படித்தோம், எப்படி வேதாகமத்தை படித்தால் புரிந்து கொள்வது. ஸோ அதுல ஒரு முறை தான், ஒரு மெத்தட் தான் நிழலும் பொருளும். பழைய ஏற்பாடுலாம் பார்த்தீங்கன்னா நிழலாக இருக்கிறது, அதனுடைய பொருள் வேறு என்பதை நம்ம புரிந்து கொண்டு, அப்ப அந்த நிழலுக்கான பொருள் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு படித்தால் சில காரியங்களை நாம் விளங்கிக் கொள்ளலாம் என்கிற ஒரு முறையில ஒன்று பார்த்தோம், ஒரு மெத்தடாலஜி அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா? அந்த மெத்தட், அந்த முறையை பயன்படுத்தி இந்த பாடத்தை நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டடிலையும் எந்த மெத்தட் எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். தலைப்பை கொண்டு படித்தல் அப்படின்னு, சோல், ஆத்மா, மரணம் அப்படிங்கறத வச்சு நம்ம சில பாடங்கள் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அது மாதிரி
மெத்தட், அந்த மெத்தட் எப்படி பயன்படுத்துகிறதுங்கிறத அப்படி சொல்லிக் கொடுக்கும். அப்ப அதை வைத்துக் கொண்டு நம்ம என்ன பண்ணலாம், வீட்டில் உட்காந்து நீங்க செல்ஃபா நீங்க படிக்காங்க. எல்லா நாளும் பிரதர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இருக்கு. சாம்பிளுக்கு சில காரியங்களை இப்படி படிக்கணும் அப்படிங்கறத காட்டி கொடுத்தோன்னே நீங்க அதை வைத்துக் கொண்டு மற்ற பாடங்களை பார்க்கணும், மற்ற சத்தியங்களை அப்படிதான் நீங்க கவனிக்கணும். ஸோ இப்படிதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இது வந்து நிழலும் பொருளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏற்கனவே நிழலும் பொருளும் ஒரு பாடம் பார்த்தோம். என்ன பாடம்? கிதியோனின் பட்டயம். கிதியோன் ஒரு சப்ஜெக்ட் பார்த்தோம் இல்லைங்களா, நியாயாதிபதி புத்தகத்திலிருந்து கிதியோன். ஸோ அது நிழலும் பொருளுமான பாடம். இப்ப இது வந்து ரெண்டாவது பாடம், நிழலும் பொருளுங்கிற முறையிலேயே இந்த ரெண்டாவது பாடம். அதுதான் ஈசாக்கின் திருமணம் அப்படின்னு சொல்றோம். இப்ப இது ஏறக்குறைய ஈசாக்கு திருமணம் கிறிஸ்துவுக்கு முன் கிமு 1857 நடந்தது. எப்படி பிரதர் சொல்றீங்க? நம்ம போன வகுப்புல ஒரு பாடம் பார்த்து முடிச்சோம், காலக்கணக்குன்னு ஒரு பாடம் பார்த்தோம். 6,000 6000 ஆண்டுகள் இல்லையா? இயேசு கிறிஸ்து பிறப்பிலிருந்து இன்று வரை 2000 வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தெரியும். ஆனா ஆதாமிலிருந்து இன்று வரை எவ்வளவு வருஷங்க? ஆதாமிலிருந்து இன்று வரைக்கும் எத்தனை வருஷம்? ஏறக்குறைய 6000 ஆண்டுகள். 6000 ஆண்டுகளுக்கு முன்புதான் ஏதேன் தோட்டம் இருந்தது, ஆதாம் ஏவாள் வசித்தார்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ், என்ன அத்தாட்சி சாட்சி அப்படிங்கிறத போன வகுப்பில் நம்ம அதை பார்த்து முடிச்சோம். காலக்கணக்கு இல்லைங்களா? அப்ப ஆதாமிலிருந்து இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டம் வரைக்கும் ஏறக்குறைய 6000 ஆண்டுகள், 6000 வருது. ஸோ அவ்வளவு ஆண்டுகள் ஆகிவிட்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாடம். அப்ப அந்த காலக்கணக்கை அடிப்படையாக கொண்டு இந்த பாடம் ஈசாக்கு, ஆபிரகாம் ஈசாக்குலாம் 1800 கிமு 1800களில் வாழ்ந்தவர்கள் தான் ஆபிரகாம், ஈசாக்கு, அதற்கு பின்னால் யாக்கோபு, இஸ்ரேல். ஸோ அப்ப நடந்த பாடத்தை இப்ப நம்ம பார்க்க போறோம். அப்ப 1800னா இப்ப 2000 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப ஏறக்குறைய 3800 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது ஏன் நம்ம பார்க்கணும்? பழைய ஏற்பாடுக்கு நம்ம ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமா அப்படின்னா, யாரும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. பழைய ஏற்பாடு சபைகளிலும் சரி, அல்லது வேத வாசிப்பு பகுதியிலும் சரி, அல்லது ஞாயிற்றுக்கிழமை பாட காலங்கள் அதுலையும் சரி, பழைய ஏற்பாட்டுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஆனால் ஏன் பழைய ஏற்பாடு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பழைய ஏற்பாடுங்கிறது ஒரு நிழல். சரிங்களா? இப்ப நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அது நிஜம். இப்ப நம்ம இந்த அறையில இருக்கிறோம் அப்படின்னா இது நிஜம். இந்த அறையை கட்டுவதற்கு முன்பு, இந்த கட்டடத்தை கட்டுவதற்கு முன்னாடி ஒரு படம் வரைஞ்சு காமிச்சிருப்பாங்க, ஒரு மேப் போடுவாங்க, ப்ளூ பிரிண்ட் சொல்லுவாங்க, ஒரு வரைபடம். அந்த வரைபடத்தை பார்த்துதான் இன்ஜினியர் என்ன பண்ணுவாரு, வீடு கட்டுவார். அப்ப அந்த வரைபடம் போலதான் பழைய ஏற்பாடு, இந்த கட்டடம் தான் புதிய ஏற்பாடு. சரிங்களா? வரைபடம் இல்லாமல் கட்டடம் கட்ட முடியாது, வரைபடத்திலேயே நாம் வாழவும் முடியாது. அப்ப கட்டடம் வேணும், கட்டடம் கட்டணும்னா உங்களுக்கு வரைபடம் வேணும். அப்ப அது போலதான் புதிய ஏற்பாடு நமக்கானதாக இருந்தாலும் அது எங்க இருந்து கொண்டு வரணும்னா பழைய ஏற்பாட்டுல இருந்தா எடுத்துட்டு வரணும். பழைய ஏற்பாடு இல்லாம புதிய ஏற்பாடு இல்லை. எப்படி அந்த வரைபடம் இல்லாமல் கட்டடம் எழுப்ப முடியாதோ அதே போல பழைய ஏற்பாடு இல்லாமல் புதிய ஏற்பாடு இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப பைபிள் அப்படின்னு சொன்னாலே 2 வித ஏற்பாடுகளும் சேர்ந்ததுதான் பைபிள். சரிங்களா? பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு அப்படின்னு சொல்றோம். 3 காரணங்களுக்காக பழைய ஏற்பாடு நமக்கு மிக அவசியம் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த காரியத்தை பார்க்கலாம். 1, எபிரேயர் 10வது அதிகாரம் முதல் வசனம். எபிரேயர் 10:1. இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருள் அப்ப வரப்போகிற நன்மைகளின் பொருள், இனிமேல் வரப்போகிற நன்மைகள். அப்ப நியாயப்பிரமாணம் என்னதுன்னா நிழல். அப்ப இனிமேல் வரப்போகிற நன்மைகள்ங்கிறது நிஜம். அப்ப ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் நடந்தது நிழலான காரியம், இப்பொழுது புதிய ஏற்பாட்டில் நடந்தது நிஜம். அதுதான் நம்ம சற்றே முன்னாடி நான் சொல்லிக்கிறோம். சோ 1 அதுதான் கொலோசியர் 2:16-17 நீங்க அதை வாசிக்க முடியும். சரிங்களா? இப்ப 2வது நோக்கம். அப்ப பழைய ஏற்பாடு ஏன் அப்படின்னு சொன்னா, 1 நிழல வச்சுதான் நம்ம நிஜத்துக்குள்ள போக முடியும் என்பதனால் பழைய ஏற்பாடு மிக முக்கியம். 2வதாக ரோமர் 15:4. ஆறுதலினாலும் பொறுமையினாலும் நாம் முன்பு எழுதப்பட்டவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக இருக்கிறது. அப்படின்னா லெசன், பாடம். முன்பு எழுதப்பட்டவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக இருக்கிறது. ஆங்கிலத்துல லெசன் இருக்கும்.
லெசனா என்னதுன்னா பாடம். அப்ப பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் இன்றைக்கு நாம ஏன் படிக்கணும் அப்படின்னா நமக்கு பாடம். சரிங்களா? நமக்கு பாடம், நமக்கு லெசன், நமக்கு போதனையாக இருக்கிறது. அப்ப நாம் இந்த காலத்திலே சரியாக ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டிலே நடந்த சம்பவங்கள், நிகழ்ந்த நிகழ்ச்சிகள், ஆட்களின் காரியங்கள், நபர்களுடைய காரியங்கள், பரிசுத்தவான்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம தெரிந்து கொள்வது நமக்கு சரியானதாக இருக்கும். உதாரணத்துக்கு நான் விசுவாசத்துல குறைவா இருக்கிறேன், புதிய ஏற்பாட்டை நான் படிச்சேன்னா விசுவாசத்துல அதிகம் வளர்ச்சி வராது. புதிய ஏற்பாட்டுல எந்த பகுதியை படிச்சா நீங்க விசுவாசத்துல வல்லவனாக முடியும்? இல்ல. ஆனால் பழைய ஏற்பாட்டுல ஒரு நபரை குறித்து பார்க்கும்போது விசுவாசம் நமக்கு பெருகும். யாரு? ஆபிரகாம் வாழ்க்கை. நான் விசுவாசத்திலே குறைவாக இருக்கிறேன்னா நீ ஆபிரகாமுடைய வாழ்க்கை எடுத்து படிப்பா. அவர் எவ்வளவு விசுவாசத்தில் வல்லவரானார், வளர்ந்தவராக இருந்தார், விசுவாசத்தில் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் என்று நம்ம விசுவாசத்தில் குறைவாக இருக்கிறோம். எனக்கு பாடம் வேணும், லெசன் வேணும். ஆபிரகாம் எடுத்துப்பாரு. வைராக்கியம் இல்லாம இருக்குது, தேவனுக்குள்ள வைராக்கியம் இல்லாம இருக்கு. யாருடைய ஹிஸ்டரி எடுத்து படிக்கணும்? பழைய ஏற்பாட்டுல தானியேல். சிங்க குகையில போட்டாலும் சரி என்னை நான் வணங்க மாட்டேன் இல்லையா? விசுவாசம், வைராக்கியத்துல குறைவாக இருக்கிறாங்க. பொறுமை குறைவாக இருக்குது. பொறுமையின் பாடங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். யோபு கூட போகணும். புதிய ஏற்பாட்டுல நீங்க யாரை படிப்பீங்க? பொறுமை குறித்து. யோபு அளவுக்கு நீங்க புதிய ஏற்பாட்டுல நபர்களை சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்துவை நீங்க தனியா ஒதுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோம். அப்ப யோபு கதையை நீங்க பிள்ளைகளுக்கு சொல்லலாம், சண்டே கிளாஸ்ல சொல்லலாம், சபையில சொல்லலாம். எல்லாரும் கதைன்னு எல்லாரும் உட்கார்ந்து கேட்பாங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கை வரலாறு கதை, தானியேலுடைய கதையை சொல்லலாம். விசுவாசத்துல குறைவா இருக்குது, வைராக்கியத்துல குறைவா இருக்குது, பொறுமையில குறைவா இருக்கிறது, எல்லாம் இது போல பாடங்கள் எல்லாம் நமக்கு நிறைய இருக்கு. அதனாலதான் இரண்டாவதாக பழைய ஏற்பாடு எதற்கு அப்படின்னா நமக்கு பாடம், நமக்கு லெசனுக்காக பழைய ஏற்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால அதை ஒதுக்கி வைத்து விட்டு நம்ம புதிய ஏற்பாடை மட்டும் வைத்துக் கொண்டு நம்ம ஒதுக்கவோ அல்லது வாழவோ முடியாது என்பதை எனக்கு தெரியும். மூன்றாவது காரியம் 1 கொரிந்தியர் 10:11 திருஷ்டாந்தங்களாக நமக்கு அவர்களுக்கு நடந்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கோ எச்சரிப்பு. அப்ப பழைய ஏற்பாட்டுல நடந்ததெல்லாம் திருஷ்டாந்தங்கள் அப்படின்னா என்ன இருக்குன்னா உதாரணங்கள், சாட்சி, எக்ஸாம்பிள், மாதிரியா, நமக்கு மாதிரியாக நமக்கு அங்க நடந்திருக்கு. இஸ்ரவேல் தேவனை எப்படி கோபப்படுத்துறது எப்படி நமக்கு தெரியும்? தேவனை எப்படி கோபப்படுத்துறது, தேவனை எப்படி பிரியப்படுத்துறது? இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தாலே தெரியும் தேவனை எப்படி கோபப்படுத்துறது, தேவனை எப்படி பிரியப்படுத்துறது அப்படிங்கிறது. பழைய ஏற்பாட்டுக்கு போகணும், யாத்திராங்க போகணும், எண்ணாக போகணும், உபாகம் போகணும். மோசேயுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம்னா தெரியும் தேவனுக்கு எப்படி பிரியமாய் வாழ்வது, எப்படி எப்போது அவரை கோபப்படுத்துறது, எது அவருக்கு பிடிக்கும் பிடிக்காது எப்படி நமக்கு தெரியும்? பழைய ஏற்பாட்டுடைய காரியம். அப்ப இவைகள் எல்லாம் அவர்களுக்கு திருஷ்டாந்தங்களாக நடந்திருக்கிறது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கோ இது எச்சரிப்புக்காக எழுதப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாடு. சரிங்களா? இவைகள் எல்லாம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்க வசனங்கள் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் பழைய ஏற்பாடு சம்பவங்கள். அப்படி என்றால் அன்பானவர்களே, இந்த 3 காரியங்கள், 1 பழைய ஏற்பாடு நிழல், இது நிஜம் வேண்டுமா? நீங்க நிழல் கண்டிப்பா வேணும், வரைபடம் வேண்டும் என்பதற்காக பழைய ஏற்பாடு முக்கியம். இரண்டாவதாக ரோமர் 15:4 லெசன், நமக்கு பாடங்கள் அங்கதான் இருக்குது, நமக்கு பாடங்கள் அங்கதான் இருக்குது. மூன்றாவதாக வார்னிங், எச்சரிப்புக்காக பழைய ஏற்பாடு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 3 முக்கிய நோக்கங்களை நம்ம அடிப்படையை வச்சுக்கணும், மைண்ட்ல வச்சுட்டு நம்ம பழைய ஏற்பாட்டுடைய சகல காரியங்கள் நம்ம பார்க்கணும். சரி, இப்ப இந்த காரியங்களை அடிப்படையாக கொண்டு இப்படி ஒரு பாடத்தை நம்ம பார்க்க போறோம். அதான் தலைப்பு நீங்க ஏற்கனவே சொன்ன விதமாக ஈசாக்கின் திருமணம் அப்படிங்கிறது எங்க இருக்குது? நீங்க ஆதியாகம புத்தகம் 24வது அதிகாரம் எடுத்துக்கலாம். 1 67 வசனங்கள், அந்த அதிகாரம் முழுக்க நம்ம தியானிக்க போறோம். 1 67 வரை இருக்கிற வசனங்களை இப்ப முதல்ல இந்த பகுதியை நான் 2ஆ பிரிக்கிறேன். 1 நிழல், இன்னொன்னு பொருள். இப்ப நம்ம முதல்ல நிழலை பார்க்க போறோம். நிழல் என்னது? பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? பழைய ஏற்பாடு தான் நிழல், பொருள் புதிய ஏற்பாடு இல்லைங்களா? இப்ப நிழல் அப்படின்னா பழைய ஏற்பாட்டுல என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு நிகழ்வை குறித்து நம்ம பார்க்க போறோம். ஆபிரகாம், ஈசாக்கு என்ன வாழ்க்கை, என்ன நடந்தது அப்படிங்கிறது. அடுத்து பொருள், இதற்கான அர்த்தம் என்ன, இதை எப்படி புரிந்து கொள்ளுது? இது எனக்கு பாடம் சொன்னீங்க, இது எனக்கு எச்சரிப்புன்னு சொன்னீங்க. அப்ப என்ன பாடமா இருக்குது, எச்சரிப்பு என்ன பொருள் என்பதை நம்ம அதுல இருந்து நம்ம பார்க்கணும். சரிங்களா? 2 பிரிவா நம்ம பிரிக்க போறோம். இப்ப முதல்ல என்ன நடந்துச்சு,
நடந்தது என்ன அப்படிங்கிற தலைப்பு நீங்க போட்டுட்டு இப்ப அதை நீங்க நம்ம 24வது அதிகாரம் 1ல இருந்து 67 வரைக்கும் உள்ள வசனங்களை கொஞ்சம் வேகமாக நம்ம தியானிக்கணும். முதல் வசனத்தை வாசிக்கலாம். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவன் ஆனான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். சரி, வயது சென்று முதிர்ந்தவனானான். ஒரு ஏஜ் வந்துருச்சு, இப்ப பிள்ளைக்கு திருமணம் செய்து வைக்கணும் அப்படின்னு ஒரு ஏற்பாடு அவர் செய்யறார். அதுதான் இங்க நம்ம பார்க்கணும். அவருடைய மகன் யாரு அப்படின்னு சொன்னா ஈசா. ஈசாக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் ஏற்பாடு செய்கிறார். அந்த திருமண ஏற்பாடு செய்யும் போது அவருக்கு என்ன வயது அப்படின்னா, நீங்க அதே 25-20 வாசிங்க. 25வது அதிகாரம் 20வது வருஷம். ஈசாக்கு ரெபெக்காளை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதா இருந்தார். ஈசாக்கு ரெபெக்காளை திருமணம் செய்கிற போது அவருக்கு 40 வயது. ஈசாக்கு ரெபெக்காளை திருமணம் செய்யும் போது 40 வயது. அப்படி என்றால் ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு? 64. 64 ஒரு தடவை 140 ரெண்டு தடவை. ஈசாக்கு 40 வயசு. கல்யாணம் பண்ணும்போது ஈசாக்கு 40 வயசு. அப்படி என்றால் ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு? 40. எப்படி கணக்கு? சரிங்களா? சோ 100வது வயதில் தான் ஈசாக்கை பெற்றெடுக்கிறார். அப்படிங்கும்போது ஈசாக்கு 40 வயது அப்படின்னா ஆபிரகாமுக்கு 140 வயது. அப்ப முதல் வசனம், ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். என்ன வயசு அப்ப? 140. ஒரு விஷயம் கண்டுபிடிச்சோம். 140வது வயதுல இப்ப தன் மகனுக்கு 40வது வயதுல இப்ப பெண் பார்க்க ஆரம்பிக்கிறார். சரிங்களா? இப்ப இதுதான் சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரி, இப்ப யார்கிட்ட இந்த பொறுப்பை கொடுக்கிறாரு? 2வது வசனம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, தன் வீட்டில் உள்ளவர்களில் வயது மூத்தவரும் தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் அதிகாரியாக இருக்கிறவர், ஒரு நல்ல வேலைக்காரனாக வேலைக்காரர்களில் தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த பொறுப்பை கொடுக்கிறார். இப்ப இவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யாரு? ஐயா சொல்றாரு, இவர் அவருடைய அந்த வேலைக்காரருடைய பெயர் எலியேசர். எங்க இருக்குது? 15வது அதிகாரம் 2வது வசனம். 15வது அதிகாரம் 2வது வசனம். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே. எலியேசர் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இந்த பொறுப்பை கொடுக்கிறார். என்ன பொறுப்பு? தன்னுடைய மகனுக்கு பெண் பார்க்கக்கூடிய வேலையை அவர்கிட்ட கொடுக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். சரி, இப்ப 3-4ல ஆபிரகாம் சொல்றாரு தன்னுடைய எலியேசர் கூப்பிட்டு, அப்பா இங்க வாப்பா, என் பையனுக்கு 40 வயசாது, இன்னும் கல்யாணம் பண்ணா இருந்தா என்னை அடிச்சு விடுவான், அதனால நீ என்ன பண்ணு, ஒரு நல்ல பொண்ணை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சில கண்டிஷன், நிபந்தனை வைக்கிறார். என்ன சொல்றாரு? நான் குடியிருக்கிற கானானுடைய குமாரத்திகளில் என் குமாரனுக்கு பெண் கொள்ளாத, நான் இருக்கிற இடத்துல நீ பெண் பார்க்க வேண்டாம், நீ என் தேசத்துக்கு மேல் இடத்தாரத்துக்கு போய் ஏன் ஆட்கள் அங்க இருக்கிறாங்க, சொந்தக்காரங்க இருக்காங்க, அங்க போய் பெண் பார்க்கவா அப்படின்னு அவர் அனுப்புறாரு. யாரு போறா? இப்ப போறது ரெடியா இருக்கிறா? எலியேசர் போறது ரெடியா. இப்ப எந்த ஊரு, இவங்க சொந்தக்காரவங்க எதுவுமே தெரியாது. எலியேசர் இப்ப புறப்பட்டு போறாரு, தன்னுடைய எஜமானுடைய குமாரனுக்கு ஒரு நல்ல பெண் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு அங்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. நீ புறப்பட்டு போகும்போது அவர் என்ன பண்றாரு? நீ உண்மையா கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம்லாம் வாங்கிறார். தொடையில அடித்து சத்தியம் செய்யும் சொல்லிட்டு 9வது வசனத்துல பாத்தீங்கன்னா சத்தியம்லாம் வாங்கிறார். ஆபிரகாம் எலியேசர் சத்தியம் வாங்கிறார். சத்தியம் வாங்கணும், சரி நான் போய் நல்ல பெண்ணை பார்த்துட்டு வரேன், நீங்க சொன்ன அடையாளங்கள் அடிப்படையில உங்க இனத்தார்கிட்ட போய் நான் ஒரு பெண் பார்த்துட்டு வரேன் புறப்படுறாரு. இப்ப 10-11 வாசிங்க. பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில், ஊழியக்காரன் பேர் என்ன? எலியேசர். இப்ப அவரு தன்னுடைய எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனார். 10 ஒட்டகங்களை கூட்டிட்டு போறார். பெண் பார்ப்பதற்காக 10 ஒட்டகங்களை அவர் கூட்டிட்டு போறார். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருள்களும் அவன் கைகளில் இருந்தன. உச்சிதமான பொருட்கள், நல்ல பெஸ்டான பரிசு பொருட்கள்லாம் அவர் எடுத்துட்டு போறார் 10 ஒட்டகங்கள்ல. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசொப்பொத்தேமியாவிலே நாகோருடைய ஊரில் சேர்ந்து, நாகோர் என்கிற ஒரு ஊருக்கு போறாரு. ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே
அந்நியம் உள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், இப்ப எந்த ஊருக்கு போறாரு? நாகோர் என்கிற ஊரு, மெசபட்டோமியாங்கிற ஒரு நாடு. நாகோர்ங்கிற ஊருக்குள்ள போய், இதுதான் இவங்க அவர் ஆபிரகாமுடைய சொந்தக்காரங்க தான் இருக்கிற இடம், அதனால அங்க போய் நம்ம பெண் பார்க்கலாம்னு சொல்லிட்டு புறப்பட்டு போறாரு. அங்க போகும்போது அங்க எங்க போறாருன்னா ஒரு தண்ணீர் துறவண்டையில அவர் அங்க போறாரு. ஒரு கிணறு அண்டையில போய் உட்காரு. 10 ஓட்டங்களை அப்படி மடக்கிறாருன்னா உட்கார வைக்கிறார். எல்லாம் மடக்கி, காலை மடக்கி, கையை மடக்கி அப்படியே உட்கார்ந்துருக்கு. அப்ப அவர் தனக்குள்ளாக சொல்லிக் கொண்டது என்னவென்றால், என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு அடையாளத்தை கேட்கும். சரியா? அடையாளத்தை கேட்கும். எந்த பெண்கள் சாயங்கால நேரத்துல தண்ணி தூக்குவதற்காக பெண்கள் எல்லாம் வருவாங்க. சோ அப்ப அவங்கள்ட்ட பேச்சு கொடுத்துட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம், ஏன்னா யாரு என்ன விவரம் எதுவும் தெரியாது இல்லையா? சோ அப்படின்னு சொல்லிட்டு இவரா ஒரு ஜெபம் பண்றாரு தேவன்கிட்ட. அப்பா ஆண்டவரே கடவுளே, இந்த மாதிரி என்னுடைய எஜமானுடைய குமாரனுக்காக பெண் பார்க்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய எஜமான் என்னை அனுப்புறாரு. நான் இப்ப வரக்கூடிய பெண்கள் நான் யாரு என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஒரு அடையாளத்தை நான் வைக்கிறேன், நீங்க அதன்படி செஞ்சீங்கன்னா அவங்கதான் என்னுடைய எஜமானுடைய குமாரனுக்கு ஏற்ற மனைவிங்கிறத நான் தெரிஞ்சுக்குவேன்னு சொல்லிட்டு ஒரு பண்றாரு. அது என்னன்னா, அதுதான் 14வது வசனம் பாருங்க. நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது, கிணத்தண்டையில உட்கார்ந்து இருக்கிறேன். இப்ப எல்லாரும் வர்றாங்க தண்ணி தூக்கிட்டு. அப்ப எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுன்னு நான் கேட்பேன். அப்ப நான் குடிக்க என் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று சொல்லும் போது, நீங்க குடிங்க தண்ணி தரேன்னு சொல்லியும், உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும், உன் ஒட்டகங்கள் ஐயா உங்களுக்கு மட்டும் இல்ல உன்னுடைய 10 ஒட்டகங்களுக்கு நான் தண்ணி கொடுக்கிறேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உன்னுடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்கு நியமித்தவளாய் இருக்கவும். பாத்தீங்களா? அப்ப என்ன அடையாளம் வைக்கிறாரு? நான் பெண்கள்கிட்ட தண்ணி எடுக்க வரக்கூடிய பெண்கள்கிட்ட எனக்கு வந்து தண்ணி கொடுங்கப்பா நான் கேட்க போறேன். அப்ப எந்த பெண் ஐயா நீங்களும் குடிங்க, உங்க ஒட்டகங்களுக்கு நான் தண்ணி கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு எந்த பெண் சொல்றாங்களோ அந்த பெண் தான் என்னுடைய எஜமானுடைய மருமகள் என்பதை நான் தெரிந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடையாளத்தை வச்சுட்டு இவர் ஜெபம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காரு. கரெக்டுங்களா? புரியுதுங்களா? இது நல்லா பார்த்துக்கணும். இதான் நிஜம். நிழல் வந்து ரொம்ப முக்கியம். ப்ளூ பிரிண்ட் ரொம்ப முக்கியம். வரைபடத்துல கொஞ்சம் அங்க பிசகுச்சுன்னா கட்டடம் முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால நிழல் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ அவங்க ரெடி பண்ணிட்டு உட்காந்துட்டாரு. இப்ப சாயங்கால நேரத்துல 15வது வசனத்துல பாத்தீங்கன்னா அப்படி சொல்லி முடிக்கும் முன்னே எல்லாரும் வர்றாங்க, தண்ணி தூக்கிட்டு அப்படியே வர்றாங்க. அப்ப ஒரு ஸ்திரீ வர்றாங்க. யாருங்க? 15 வருஷத்துக்கு அவள் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாய் இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபெக்காள் குடத்தை தோள் மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்தாள். ரெபெக்காள் அப்படிங்கிற ஒரு ஸ்திரீ வந்து அவங்க புறப்பட்டு வர்றாங்க. சரி, இப்படி புறப்பட்டு வரும்பொழுது எல்லாரும் அவங்க மட்டும் இல்ல, அங்க நிறைய பேர் வர்றாங்க. அப்படி வரும்பொழுது இவர் வந்து எல்லாருமே தண்ணி இருக்கிறார். கொஞ்சம் குடும்பமா, கொஞ்சம் தண்ணி குடிமா, தாகமா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் அவங்க என்ன பண்றாங்க, தண்ணியை அவருக்கு மட்டும் குடிச்சிட்டு, ஏன்னா அது மட்டும் தானே கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஆனா ரெபெக்காள் மட்டும் என்ன பண்றாங்கன்னா, அவர் என்ன நினைச்சாரோ அதன்படியே அவங்க செய்யறாங்க. என்ன அப்படின்னா, எங்க இருக்கிறது 18. அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனை குடிக்க கொடுத்தார். அவருக்கு எலியேசருக்கு தண்ணி கொடுத்தாச்சு. கொடுத்த பின் உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீரும் மட்டும் அவைகளுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி, உம்முடைய ஒட்டகங்களுக்கும் நான் மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டியில் ஓடி. பாத்தீங்களா? அப்ப தண்ணியை வந்து நான் உங்களுக்கு மட்டும் இல்ல, நான் 10 ஒட்டகங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவ்வளவு ஸ்திரீகள் வந்தாங்க. அதுல ரெபெக்காள் மட்டும் அங்க சொல்றாங்க. சொன்னோடனே 21வது வசனம், அந்த மனிதன் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணி விட்டார் என்று சொல்லி அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பதான் விசாரிக்க ஆரம்பிக்கிறேன், நீ யாருமா, என்ன விஷயம், என்னம்மா இப்படி உழைக்க தெரியாத பிள்ளையா இருக்கிற, நான் மட்டும் தான் தண்ணி கேட்டேன், ஆனா ஒட்டகங்களுக்கு தண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியே அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஊர்ல உழைக்க தெரியாதவங்க இழிச்சவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் பாவம் அந்த அம்மாவுக்கு தெரியல. சோ இவர் யாரு என்ன விவரம் அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சொல்றாங்க, நான் வந்து நாகோருடைய மகள், என் பேரு ரெபெக்காள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, நான் வெளியூர்ல இருந்து வந்துருக்கிறேன் அப்படின்னா எங்க வீட்டுக்கு நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, வரவேற்கிறாங்க. வெளியூர்ல சாயங்காலம் ஆயிடுச்சு, இருட்டிடுச்சு, இனிமே நீங்க எங்க போவீங்க, 10 ஒட்டகங்களை நீங்க வாங்க, உங்க ஒட்டகங்களுக்கான தீவனமும் வைக்கோலும் எங்க வீட்டுக்கு இருக்கு. நம்ம பிள்ளை இப்படி கூட்டிட்டு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்?
நம்ம பிள்ளை இப்படி யாரையாவது ஒரு கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு வாங்க, நைட் சாப்பாடு இருக்குது, தங்குறதுக்கு இடம்லாம் இருக்குது அப்படின்னு ரெபேக்கா வந்து கூட்டிட்டு வருது. யார? எலியேசர் மட்டும் இல்ல, 10 ஒட்டகங்களை கூட்டிட்டு வருது. கூட்டிட்டு வந்தா அப்படியே 10 ஒட்டகங்கள் வருது. இருட்டிருச்சு, அந்த நேரம் ஆயிடுச்சு, இருட்டிருச்சு. அவங்க வீட்டுல இருந்து பாக்குறாங்க, என்னடா நம்ம மகள் போனவ பார்த்தா பெரும் கூட்டமே வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே புழுதி பறந்து வருது. 10 ஒட்டகங்கள் நடந்து வரும்போது எப்படி இருக்கும், யாரு என்ன விவரம் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. அங்க அவங்க அப்பா என்ன பண்றாரு, மூத்த சகோதரன் அனுப்புறாரு. ரெபேக்காளுடைய மூத்த சகோதரன் யார் அப்படின்னு சொன்னா லாபான். இந்த லாபான் போய் வீட்டுக்கு முன்னாடியே போய் விசாரிக்கிறாரு. யாருங்க நீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது அங்க நடந்ததை வந்து சொல்றாரு. அப்பா, நான் வந்து எலியேசரு, நான் உங்க சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்காரு இல்லையா ஆபிரகாம், அவருடைய மகனுக்காக நான் வந்து வரன் பார்க்கறதுக்காக வந்திருக்கிறேன். நான் அதனால நான் இப்படி ப்ரேயர் பண்ணிட்டு வந்தேன். உங்க வீட்டுக்குள்ள தான் இந்த மாதிரி சொல்லிச்சு, அதனால நான் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்கள்ட்ட பேசுறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அப்பதான் அவர் சொல்லுவார், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரு. 31. அப்பொழுது அவன், சரிங்களா, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், நீர் வெளியே நிற்பானே, உமக்கு வீடும். நீங்க ஏன் வெளியே நிக்கிறீங்க, நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் உள்ள வாங்க அப்படின்னு வெளியே நிக்கிறவரை உள்ள கூப்பிடுறாரு. நம்ம நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரம்னு ஸ்டிக்கர் ஓட்டிட்டு பூட்டிட்டு போயிடுவோம். வீடு பூட்டி கிடக்கும். வெளியில ஸ்டிக்கர் பாத்தீங்கன்னா கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் அப்படின்னு ஓட்டுவோம். ஆனா இங்க லாபான் ரொம்ப தெளிவா உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு போய் அவருக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்து ஒட்டகங்களுக்கு தேவையான தீவனங்கள் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து அதுக்கப்புறம் அப்பாவோட எல்லாம் விசாரிக்கும். இவர் நடந்ததெல்லாம் திரும்ப அப்பா அவங்க சொல்றாரு. அப்ப சொல்லும் போது சில காரியங்கள் அங்க நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 50வது வசனம் வந்துருங்க. 50ல இருந்து ஒரு சில வசனம். அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் அவங்கதான் அவங்க அப்பா, ரெபேக்காளுடைய அப்பா பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. பாத்தீங்களா, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நலம் புலம் எதுவும் சொல்லக்கூடாது. நீங்க இப்படி எல்லாம் திங்க் பண்ணிட்டு யோசிச்சுட்டு அடையாளம் வச்சுட்டு வரீங்க, கடவுள் கர்த்தர் உங்களுக்கு அழகா அதை காட்டி கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இத நாங்க ஒண்ணும் இதுக்கு குறை சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாரு. அடுத்து, இதோ ரெபெக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறார். ரெபெக்காள் என் மக உங்களுக்கு முன்னாடி இருக்கிறார். நீங்க கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படிக்கு அவளை அழைத்து கொண்டு போம் என்றார்கள். சரி சரி சரி. அப்ப என்ன பண்றாங்க, நீங்க ரெபெக்காள் இருக்கா, நீங்க ஒரு வார்த்தை நீங்க கேட்டுருங்க அப்படின்னு சொன்னோன்னா ரெபெக்காள்கிட்ட போய், அப்பா அந்த மாதிரி வந்திருக்காருப்பா, நீ என்னமா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அப்பா என்ன பண்றாரு, பொண்ணுகிட்ட போய் கேட்க, நான் சொன்னதான் அப்படிங்கறதெல்லாம் வந்து அங்க கிடையாது. பொண்ணுடைய அந்த விருப்பத்தையும் கேட்கிறாரு, அப்பா கேட்கிறாரு. அப்ப கேட்டோடனே அவர் என்ன சொல்றாரு, உங்க விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அப்ப ரெபெக்காளும் ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே டக்குன்னு எந்திரிச்சிடுறாரு. யாரு? எலியேசர். நான் உடனே கூட்டிட்டு போறேன். என்னப்பா சாயந்தரத்துல வந்தீங்க, நைட்டு சாப்பிட்டீங்க, ரெஸ்ட் எடுத்தீங்க, காலையில உடனே கிளம்புறீங்க, ஒரு 10 நாளாவது நாங்க வச்சிருந்து அனுப்புறோம். உள்ள கல்யாணம் ஆகி போகும்போது எந்த ஊருன்னு தெரியல, அதுக்கப்புறம் வருமா வராதுன்னு தெரியல, ஒரு 10 நாளாவது நாங்க வச்சுட்டு உடம்புலாம் தேத்தி விட்டு நாங்க அனுப்பிக்கிறோம். இல்ல அதெல்லாம் கஷ்டம், எங்களுக்கு வந்து ஆமா எங்களுக்கு வந்து நேரமாகுது, அதனால நான் உடனே கிளம்பிடுறேன்னு சொல்லிட்டு காலையில உடனே அவரு கிளம்புகிறார். அப்படிங்கிறது அடுத்த நாளே 58வது வசனம் பாருங்க. ரெபெக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனோட கூட போகிறாயா என்று கேட்டார். போகிறாயமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா உடனே போகிறேன் என்று சொன்னோடனே அடுத்த நாள் என்ன பண்றாங்க, வாழ்த்தி ஆசீர்வதிச்சு அனுப்புறாங்க. 59ல இருந்து 61 வரைக்கும் வசதிங்கன்னா, நீங்க ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியை நீ கொடாபொடியாய் பெருகுவாயாக என்று சொல்லி அவர்களை வாழ்த்துகிறார். ரெபெக்காளை வாழ்த்தி அவரை அனுப்புறாங்க. யாரோட போறாங்க? இப்ப எலியேசரும் 10 ஒட்டகங்களும் இப்ப ரெபெக்காளும் புறப்பட்டு போறாங்க. ரெபெக்காள் கூட பாத்தீங்கன்னு சொன்னா சில தோழிகள்லாம் அவங்க வேலைக்காரர்கள் உள்ள உதவியாட்கள் அவங்களும் அங்க போறாங்க. இப்படி பயணம் பண்ணி போறாங்க. இப்படி பயணம் பண்ணி போனோட தூரத்துல அங்க அவங்க ஊர் வந்துருது. ஈசாக்க பாக்குறாங்க. அது யார் வர்றதுன்னு சொல்லிட்டு ரெபெக்காள் கேட்கிறாரு எலியேசர்ட்ட. உடனே கேட்கும்போது அவர் தான் என்னுடைய எஜமானுடைய மகன் அப்படின்னு சொன்னோன்னா அந்த அம்மா என்ன பண்றாங்க, அந்த அம்மா அவர் தான் ஈசாக்குன்னு சொன்னோன்னே தன்னுடைய கணவனாக போகிறவர்னு சொன்னோடனே அவர் உடனே இறங்கி முக்காடு போட்டுக்கிறாங்க. முக்காடு போட்டோடனே ஊழியக்காரன் அடுத்த வருஷம்
ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்கு விவரித்து சொன்னான். ஊழியக்காரன் எலியேசர் வந்து நான் போனது வந்தது என்ன நடந்ததுங்கிறது பூரா விளக்கி சொல்றாரு ஈசா கிட்ட. அடுத்து அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கிக் கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தார். இப்ப ஈசாக்கை ரெபெக்காள் சந்திக்கிறாங்க, திருமணம் அங்கே நடக்கிறது. அதுக்கு தான் போய் அவர் வந்து ஆறுதல் அடைய ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிறது அந்த அதிகாரத்தை நம்ம முடியும். சரிங்களா? இப்ப இதுதான் நடந்தது. ரொம்ப சுருக்கமா நேரம் வந்து நான் முடிச்சுட்டேன். நீங்க பொறுமையா வீட்டுல போய் உட்காந்து நீங்க வாசம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காரியத்துக்கும் நிறைய விஷயங்கள். சரி, இப்ப இது நிழல். கரெக்டா? இப்ப இதுக்கான நிச்சயம் நமக்கு என்ன பாடம்? 3 விஷயம் பார்த்தோம் பழைய ஏற்பாட்டுல. ஒண்ணு நிழல், பொருள். அடுத்து 2வது நமக்கு பாடம். 3வது பாத்தீங்கன்னு சொன்னா கொரிந்தியர்ல எச்சரிப்பு, வார்னிங் இருக்கு, லெசன் இருக்குது, எச்சரிப்பு இருக்கு. அப்ப இதெல்லாம் இருக்குதா அப்படிங்கறத நம்ம அதை பார்க்கணும். சரிங்களா? சரி, இப்ப நிஜம் என்ன, பொருள் என்ன? இந்த நிழல் பார்த்துட்டோம். இப்ப பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம பார்க்கணும். இப்ப உண்மையிலேயே இது போல நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா, நடக்குமா, அது நடந்து கொண்டு இருக்கிறதா? ஆமா, நடந்துட்டு தான் இருக்குது. கல்யாண பத்திரிகை, எல்லா கல்யாண பத்திரிகையிலும் இதுதான் போடுறோம். இந்த வசனத்தை என்ன போடுறோம்? இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுங்கிற கல்யாண பத்திரிகை இல்லாம பத்திரிகை மாத்தி போட்டு. சரிங்களா? யோவான்ல கானான் ஒரு கல்யாணம். சரிங்களா? இப்ப இந்த காரியம் கர்த்தரால் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு மேல தலைப்பை போட்டுருவாங்க. இப்ப இங்க ஈசாக்கு ரெபெக்காளுடைய திருமண காரியம் பாத்தீங்கன்னா அற்புத விதமாக நடந்துச்சு. அவர் என்ன நினைச்சாரோ அது அப்படியே நடந்தது. இல்லையா? சொந்தக்காரங்க நாங்க கரெக்டா சொந்தக்காரங்க வந்தாங்க. இவர் நினைச்சது, எலியேசர் நினைச்சது, அடையாளங்கள் எல்லாம் அப்படியே நடந்ததாக நம்ம அதை பார்க்கிறோம். அதனால அவங்க சொல்றாங்க இந்த காரியம் கர்த்தரால் தான் வந்தது, நாங்க நலம் போலும் இதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இது ரொம்ப அழகான ஒரு திருமணம் பந்தம், எந்த பிரச்சனை இல்லாம ரொம்ப அழகா முடிந்தது. இப்ப இதற்கும் நமக்கும் என்ன தொடர்பு, என்ன அர்த்தம், என்ன பொருள், அதுதான் நம்ம இங்கே பார்க்கிறோம். சரியா? சரி, இப்ப முதலாவதாக ஆபிரகாம் ஈசாக்கு யாருக்கு அடையாளம்? ஆபிரகாமும் ஈசாக்கும் அப்பா பிள்ளை. பழைய ஏற்பாட்டுல நிழல் அப்படின்னா, இப்ப புதிய ஏற்பாட்டுல ஆபிரகாமும் ஈசாக்கும் யாருக்கு அடையாளமாக நம்ம சொல்லலாம்? ஒன்று பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. நம்பர் 1 போட்டுங்க, வரிசையா நீங்க எழுதலாம். ஆபிரகாம் ஈசாக்கு பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். 1 ஆபிரகாம் ஈசாக்கு, பிதா கிறிஸ்து. யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்துல ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் உம்மாலே அனுப்பப்பட்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? யோவான் 3:16. நான் சொல்ல வசனங்கள் எழுதுங்க, அப்பதான் புரியும். யோவான் 3:16 எழுதிக்கங்க 1வது காரியத்தில். சரி, 2 அப்படி என்றால் ஆபிரகாம் ஈசாக்குக்கு பெண் பார்க்கிறார். அப்படி என்றால் பிதா தன்னுடைய குமாரனா இயேசு கிறிஸ்து பெண் பார்க்கிறாரா? இல்ல. அப்புறம் எப்படி அது பொருந்தி வரும்? பெண் பார்க்கிறாரா? இல்லையா? இல்லைங்க. பெண் பார்க்கிறாரா இல்லையா? 2 கொரிந்தியர் 11:2 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11:2. பெண் பார்க்கிற நிகழ்வு. ஈசாக்குக்கு பெண் பார்த்தார் அப்படின்னா நிழல்ல அங்க நடந்துச்சுன்னா நிஜத்திலையும் நடக்கணும் இல்லையா? சோ பாருங்க, 2 கொரிந்தியர் 11:2 ஒரு நல்ல வசனம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாகிய கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியே. அப்ப நான் உங்களை யாரை? சபையை, சீடர்களை கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நாமெல்லாம் யாரு அப்படின்னு சொன்னா கற்புள்ள கன்னிகைகள் என்று சொல்லப்படுகிறது. சபை, ஆண்டவருடைய சீடர்கள், தேவனுடைய பிள்ளைகள்லாம் யார் அப்படின்னா கன்னிகைகள், வர்ஜின்ஸ் சொல்லுவாங்க. கற்புள்ள கன்னிகைகளாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்காக நியமிக்கப்பட்டிருக்குன்னா நிச்சயம் பண்ணி இருக்குது அப்படின்னு அர்த்தம். பவுல் சொல்றார். அப்படி என்றால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மணவாளனாக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவருக்கு ஏற்ற மணவாட்டி என்கிற ஒரு அமைப்பு, ஒரு சபை, ஒரு இயக்கம், ஒரு நிலையில நம்ம போய் சேர போறோம். அதுதான் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது.
நிழல நம்ம பார்த்தோம், ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் பார்க்க அனுப்புகிறார் என்றால், அதே போலதான் இப்ப இந்த 2025ஆம் ஆண்டுல பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பெண் பார்க்கிற நிகழ்வு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அதான் 2 கொரிந்தியர் 11:2 நம்ம பார்த்தோம். சரிங்களா? பெண் பார்க்கிற படலம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப பெண் பார்த்து கொண்டிருக்கிறார். கற்புள்ள கன்னிகைகளை அவர் தேடிக் கொண்டிருக்கிறார். எப்படி அங்கே ஆபிரகாம் சில கண்டிஷன் போடுறாரோ, இப்படிப்பட்ட பொண்ணை பாருன்னு, அதே போல தேவன் தன்னுடைய பிள்ளைக்கு ஏற்ற பெண்ணை இங்கே பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? சரி, 2வது. 3வது, இப்ப அதை தெரிவு செய்கிறவர் யாரு? இந்த பெண் பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்கிறவர் யாரு? எந்த பெண்ணை பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்கிறவர் யார்? எலியேசர். எந்த பெண்ணை பார்க்க வேண்டும், எந்த ஊருக்கு போக வேண்டும், பையனுக்கு கல்யாணம் பண்ணலாம் என்றெல்லாம் முடிவு செய்கிறவர் யார்? அப்பா. ஆபிரகாம் தான் தன்னுடைய குமாரனுக்கு ஏற்ற மணவாட்டியை திருமணம் செய்யணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறார் இல்லையா? அவர் தான் எலியேசர் கூப்பிடுறாரு, வேலையிலப்பா அது மாதிரி நான் யோசிச்சிருக்கேன். அப்ப திட்டம் தீட்டுதல், முடிவெடுத்தல், எந்த ஊர்ல யாரை பார்க்கணும் எல்லாவற்றையும் முடிவு செய்தது யாருன்னா ஆபிரகாம். இப்ப அதே போலதான் இயேசு கிறிஸ்து மணவாளனாக வரப்போகிறார்னா, அவருக்கு ஏற்ற மணவாட்டியாக நம்ம இங்க உலகத்துல தேர்வு செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறோம்னா, யாரால் தேர்வு செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறோம்? பிதாவாகிய தேவனால். இன்றைக்கு இங்கதான் நம்ம மாறுறோம். கிறிஸ்தவம் முழுக்க சபைகள் என்ன சொல்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து நம்மை தெரிந்தெடுத்து கொண்டு இருக்கிறார். ஆனா வசனம் சொல்லுகிறது, இந்த நிகழ்வை வைத்து பார்க்கும்போது ஆபிரகாம் தான் ஈசாக்குக்கு ஏற்ற பெண்ணை தேடிக் கொண்டு இருக்கிறார். கரெக்டுங்களா? அவர் தான் எலியேசர் அனுப்புறார். இப்ப அதே போல இயேசு கிறிஸ்து என்கிற புருஷனுக்கு, மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியை பிதாதான் தெரிவு செய்கிறார். வாசிக்கலாம் யோவான் நற்செய்தி 17வது அதிகாரம் 6வது வசனம் 3வது பிரிவு. யோவான் 17. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அப்பா பிதாவே, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து யாருக்கு? அந்த 12 அப்போஸ்தலர்களை யாரு தெரிந்தெடுத்தான்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இதெல்லாம் நல்லா கவனிக்கணும் இந்த வசனத்தை. பிதாவே 1-2 வசனம், வானத்தை நோக்கி பார்த்து அவர் பிதாவை நோக்கி ஜெபம் பண்றாரு. 17வது அதிகாரத்துல, பிதாவே நீர் இந்த உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த அந்த 12 அப்போஸ்தலர்களுக்கு உம்முடைய நாமத்தையும் சத்தியத்தையும் நான் வெளிப்படுத்தினேங்கிறார். அப்படின்னா அந்த 12 அப்போஸ்தலர்கள் தெரிந்தெடுத்தது யாரு? பிதாவாகிய தேவன். நம்ம இயேசு கிறிஸ்து சொல்றோம், பிதாவாகிய தேவன் தான் இவரை தெரிந்தெடு, இவரை கூப்பிடாத என்றெல்லாம் அவருடைய சிந்தையில வைத்து ஆவியினால அவர் ஏவப்பட்டு, என் பெண்ணே வா, நீ வா 12 பேரை கூப்பிடுறாரு. எப்படி கூப்பிட்டாரு? பிதாவாகிய தேவனே, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்தீர் அப்படின்னு சொல்றாரா? வசனம் 1. அடுத்து இன்னொரு வசனம் 6வது அதிகாரம் 44 யோவான் 6. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால், பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்திலே வரமாட்டான். இயேசு கிறிஸ்து சொல்றார், பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வரமாட்டான். அப்படின்றால் நாம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி போய்கிட்டு இருக்கோம்னா, யார் நம்மை இழுத்தது? பிதாவாகிய தேவன் நம்மை குறித்தெடுத்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் தான் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். தெரிந்தெடுத்து இயேசு கிறிஸ்துவை நோக்கி போன்னு சொல்லிட்டு நமக்கு வாய்ப்பை கொடுக்கிறவர் தான் தேவன். கரெக்டுங்களா? இயேசு கிறிஸ்து கிடையாது. இயேசு கிறிஸ்துவை பார்த்தோம், ரட்சிக்கப்பட்டோம், இயேசு கிறிஸ்து எங்களை முடிச்சாரு அப்படிங்கிறதுல வசனம் இப்படி இருக்குது. ஆபிரகாம் ஈசாக்கு திருமண நிகழ்ச்சி அதை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது இதுதான் சத்தியம். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்தவர் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்க 6:44 அங்க நம்ம வாசிக்கிறோம். சரிங்களா? அப்ப பிதாதான். பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் இயேசு கிறிஸ்துவிடம் வர முடியாது. அப்ப நம்ம எல்லாம் இங்க கூடி வந்திருக்கிறோம் அப்படின்னா தேவ சித்தம். தேவன் பிதாவாகி தேவன் நம்ம இழுத்து கொண்டு வருகிறார். நீங்க சப்ஜெக்ட் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? அப்ப தேவனுடைய சித்தத்துல நம்ம இருந்தோம்னா கொண்டு வருவாரு. தேவனுக்கு பிரியமானபடி இருந்தோம்னா கொண்டு வருவாரு. நல்ல போஷாக்கான சாப்பாடு நமக்கு கொடுக்கிறார் அப்படிங்கறத பாக்குறோம். அப்ப பிதாவாகி தேவன் அப்படின்னு சொல்லிட்டு புரியுதுங்களா இந்த வசனம்? நம்ம அங்க நிழல் நிஜம் அப்படியேதான் இருக்கு. சரி, இப்ப நம்மை தெரிந்தெடுக்கிறார். இப்ப நம்ம எல்லாம் யாரு? இயேசு கிறிஸ்து மணவாளன். நம்ம எல்லாம் யாரு? மணவாட்டி சபை, பெண் கற்புள்ள கன்னிகை அப்படின்னு சொல்லி. இப்ப நம்ம என்ன பண்றோம்? நம்ம தெரிந்தெடுத்தாச்சு. என்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ,
அப்பொழுது நாம் தெரிந்தெடுக்கப்பட்டோம். இப்ப தெரிந்தெடுக்கப்பட்ட நிலையிலிருந்து திருமணம் ஆயிடுச்சா? நமக்கு இயேசு கிறிஸ்து திருமணம் ஆயிடுச்சா? இல்ல, நிச்சயம் மட்டும் தான் பண்ணிட்டு போயிருக்காரு. நிச்சயம் மட்டும் தான் பண்ணிட்டு போயிருக்காரு. நம்ம கல்யாணம் பண்ணிருக்கோம், அவர் தான் தாலி கட்டலையா? நிச்சயம் மட்டும் பண்ணப்பட்ட இருக்கிறது. கற்புள்ள கன்னியாகிய கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்காக நியமிக்கப்பட்டபடியால் நியமிக்கப்பட்டிருக்கோம்னா அப்ப பொண்ணு பார்த்துட்டு போயாச்சு. இவர்தான் மாப்பிள்ளை, இவர்தான் பொண்ணு, இதுதான் பொண்ணுங்கிற விஷயம் முடிவாயிருச்சு. திருமணம் நடக்கல. திருமணம் எப்ப நடக்கும்? இரண்டாவது வருகையில இயேசு கிறிஸ்து வந்துதான் மணவாட்டி சபை எடுத்துக்கொள்ளப்படும். அங்கதான் திருமணம். மத்திய ஆகாயத்துல திருமணம்னா ஒரிஜினலா பேண்டு அதெல்லாம் சண்டை மேளம் அதெல்லாம் கிடையாது. நமக்கு தெரியும் இல்லையா? அது ஒரு அடையாளமாக சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவும் ஆவியும் மணவாட்டியும் வா என்றார்கள் வெளிப்படுத்தின விஷயம் வச்சுக்கிற மாதிரி அங்கே மணவாளரும் மணவாட்டியும் இணைந்து இந்த உலகத்தை ஆட்சி செய்ய போகிறது. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அப்ப இது ஒரு அடையாளமான விஷயமே ஒழிய உண்மையிலேயே திருமணம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. திருமணம் விருந்து அப்படிலாம் இல்லை. ஆவிக்குரிய அர்த்தத்தில் சொல்லப்படும். அப்ப மணவாளனாக இயேசு கிறிஸ்து இனிமேல் தான் வரப்போகிறார். அப்ப நாம திருமண காரியம் நடக்குது. அப்ப இந்த காலகட்டம் என்ன அப்படின்னா, நிச்சயம் பண்ணப்பட்ட பின்னால் திருமணத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இப்ப நம்ம வாழ்ந்துக்கிறோம். எல்லாருமே, நானும் நீங்களும் இல்லை. என்னை தேவன் தன்னுடைய குமாரனுக்கு மணவாட்டியாக நிச்சயம் பண்ணி போயிட்டார். இன்னும் திருமணம் நடக்கல. இந்த நிச்சயத்துக்கும் திருமணத்துக்கு இடையில சில காலகட்டம் தெரியுமா? சில கல்யாணங்கள்ல நம்ம கல்யாணம்னா ஒரு 3 மாசம் இருக்கும், 6 மாசம் இருக்கும், 1 வருஷம் இருக்கும். இப்ப எல்லாம் நைட் நிச்சயம் பண்ணிட்டு காலையில கல்யாணம் பண்ணிடுறாங்க இல்லையா? ஆனா அப்ப பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசம், 6 மாசம், 1 வருஷம் அப்படிலாம் கொஞ்சம் பணம் ரெடி பண்ணிட்டு அப்புறம் கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படிலாம் பேச்சு. ஆனா பூ வச்சாச்சு, பொட்டு வச்சாச்சு, எல்லாம் அந்த இதெல்லாம் பண்ணிடுவோம். இதான் நிச்சயம் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த காலத்துல லெட்டர் போக்குவரத்து எல்லாம் பண்ணியிருப்போம். நிச்சயம் பண்ண பொண்ணோட யார் உனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்கும். அப்ப போன்லாம் கிடையாது இல்லையா? மொபைல்லாம் கிடையாது. சரி, அப்ப இதெல்லாம் நம்ம பேசி அப்ப இதெல்லாம் பேசி இப்ப இந்த காலகட்டத்துல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். நல்லா கவனிங்க. நிச்சயம் பண்ணிட்டு போயாச்சு. நானும் நீங்களும் கிறிஸ்துவுக்காக தெரிந்தெடுக்கப்பட்டாச்சு, நிச்சயம் பண்ணியாச்சு. இன்னும் திருமணம் நடக்கல. இப்ப திருமணத்துக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, வெளிப்படுத்துற விசேஷம் 19:7 நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. இதோ ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். இப்ப மனைவிங்கிறது சரியான வார்த்தையா? மணவாட்டினா மனைவி தானே. ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம் வந்தது, கல்யாணம் நடக்கல. நடந்ததுக்கு அப்புறம் தான் மனைவி ஆவாங்க. அப்ப இந்த இடத்துல மனைவியாக போகிறவள் அப்படின்னு இருக்கணும். சரியா? மனைவியாக நிச்சயம் பண்ணப்பட்ட பெண் இல்லையா? அந்த புரியுதுதான் சொல்றேன். மனைவினா மனைவி கிடையாது, கல்யாணம் நடக்கல. அப்ப ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம் வந்துருச்சு. அவருக்கு மனைவியாக நிச்சயம் பண்ணப்பட்ட பெண் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கலாம்? என்ன பண்ணிட்டு இருக்கலாம்? நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இன்னும் குடிச்சிட்டு எது பிடிக்கும் எது பிடிக்காது, ஆண்டவர் எது பிடிக்கும் எது பிடிக்காது, நான் போய் சேர போற இடத்துல, நான் வாழ போற இடத்துல எது மாமனாருக்கு எது பிடிக்கும், மாமியாருக்கு என்ன பிடிக்கும், அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை என்னங்க, அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை எல்லாம் தெரிஞ்சுக்கோ இல்லையா? அந்த வேலை தான் இப்ப நடந்து, அந்த வேலையை தான் நம்ம நடந்துட்டு இருக்கு. அதை தான் நாம செய்யணும். நம்ம வாட்டுக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டு நம்ம வாட்டுக்கு இருந்தோம்னா, என்னம்மா ஆளை மறந்துட்டியா, அப்ப விருப்பம் உள்ள போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆளை கலட்டி விட்டுட்டு வேற ஒரு ஆளை பிக்ஸ் பண்ணிடுவாங்க. முடிஞ்சு இந்த வாரம் நிச்சயம் நடந்துச்சுங்க, கல்யாணம் நடக்கிறாங்க, பார்த்துருக்கோமா நம்ம ஊர்ல எல்லாம்? அதுதான் நம்ம நிலைமையா. அப்படி நாம் நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே ஓடி முடிக்கிற வரை நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னன்னா, எல்லா சப்ஜெக்டையும் ஒன்னா பண்ணணும். ஒரே காரியம் அப்படின்னா என்னன்னா, நம்ம ரெடியாகிட்டு இருக்கணும். அவ்வளவுதான். ஆயத்தமாகி அவருடைய மனைவி ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார் என்று எழுது. இதுதான் நம்ம செய்யணும். சரிங்களா? சரி, இப்ப ஆபிரகாம் ஈசாக்குக்கு ஏற்ற மனைவியாக போகிறவர்களை தெரிந்து கொள்கிறாரு. அது என்ன அப்படிங்கிற பார்த்தோம். பிதாவாகி தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனுக்கு கற்புள்ள கன்னிகையை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாம் சேர்த்து தேடி வச்சுட்டாச்சு, நிச்சயம் பண்ணியாச்சு. இப்ப நிச்சயம் பண்ண எத்தனை பேர் அவரோடு போய் கல்யாண வீட்டுல உட்கார போறோம் அப்படிங்கிறது தெரியும். நமக்கு நோக்கம் அதுதான் இருக்கணும். அவரோடு கூட சிங்காசனத்தில் ஜெயம் கொள்ளுகிறவன் என்னோடு கூட அந்த சேர்ல உட்கார, பொண்ணு மாப்பிள்ள சேர்னு இருக்கு இல்லையா?
பொண்ணு மாப்பிள்ளை சேர்னு இருக்கு இல்லையா கல்யாண வீட்டுல, மற்ற சேர்களுக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்கும். பொண்ணு மாப்பிள்ளை சேர் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசம் இருக்கு. அதுல என்னோடு கூட ஜெயம் கொள்ளுகிறவர்களையும் நான் உட்கார வைப்பேன் வெளிப்பட்ட விஷயம் சொல்லியிருக்கேன். அப்ப இந்த உலகத்தை ஜெயிச்சிங்க, எனக்கு பிரியமான வாழ்க்கை வந்தேன், கொண்டு உங்களை நான் உட்கார வைப்பேன்னா எனக்கு நான் உங்களை மனைவியாக்கி கொள்வேன் என்கிறார். அதுதான் நம்முடைய இலக்காக இருக்கணும். அதுதான் நம்ம 7 ஆறுகள் அப்படிங்கிற பாடத்திலே நம்ம பார்க்க முடிச்சோம். சரிங்களா? 2 நதிகள், மைசோ நதி அப்படிங்கிறதா. சரிங்களா? அப்ப அதுதான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப நம்ம பார்த்துட்டோம் பிதா இயேசு கிறிஸ்து, நாம் மனவாட்டி அப்படிங்கிறது. சரி, இப்ப யார் அனுப்புறாரு? ஆபிரகாம். யார் அனுப்புறாரு? ஆபிரகாம். யார் அனுப்புறாரு? எலியேசர் இல்லையா? இப்ப அங்க இப்ப அதே போல இங்க நம்ம தெரிந்தெடுக்கக்கூடிய வேலை செய்யறவர் யாரு? பிதாவாகிய தேவன். இப்ப யாரு? ஆவியானவர். இப்ப வாசிங்க யோவான் 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். தேவன் என்ன பண்றாரு? அவர் நேரடியா இறங்கி வரல. ஆபிரகாம் நேரா போனாரா? இல்ல, தன்னுடைய வேலைக்காரர்களின் பிரதானவராக அனுப்புறாரு. அப்ப தன்னோடு கூட இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவி, ஹோலி ஸ்பிரிட், அவங்களை வந்து அனுப்புறாரு. போய் இப்ப பரிசுத்த ஆவியினால் தான் நாம் முத்திரிக்கப்பட்டிருக்கோம். பரிசுத்த ஆவியினால தான் நம்ம சத்தியத்தை பெற்றிருக்கிறோம், தேவனுடைய ஆவி. அப்ப ஆவியானவர் என்ன பண்றாரு? அவர் உள்ளே வந்து இந்த செலக்ஷன் வேலையை அவர் தான் செய்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். லூக்கா 24:49 நீங்க எழுதிக்கங்க. சரிங்களா? சரி, இப்ப எலியேசர் இவர் என்ன பண்றாரு? 10 ஒட்டகங்களை எடுத்துட்டு கிளம்புறாரு. அப்ப அதிலிருந்து 10 ஒட்டகங்கள் எதற்கு அடையாளம்? தூர தேசத்துக்கு போகணும்னு சொல்லிட்டாரு. சரிங்களா? தூர தேசம். இந்த தூர தேசம் அப்படிங்கிறது எங்க இருந்து எங்க? பதாம் அராம், மெசபடோமியா அந்த ஏரியால இருந்து. எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா? 400 மைல். எபிரோன்ல இருந்து. இப்ப எபிரோன்ல தான் அவங்க ஆபிரகாம் இருக்காரு, எலியேசர் இருக்காங்க, ஈசாக் இருக்காங்க. பதாம் அராம் என்கிற ஊருக்கு அவங்க போகணும், எலியேசர் போகணும். பழைய ஏற்பாட்டுல நீங்க பின்னாடி பைபிள்ல, உங்க பைபிள்ல ஆபிரகாம் பிரயாணம் பண்ணின வரைபடம் மேப் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா எபிரோன் பதாம் அராம். இப்ப இருக்கக்கூடிய ஊர்ல பதாம் அராம் இல்ல, பழைய மேப்ல பதாம் அராம். எவ்வளவு தூரம்னா 400 மைல்ஸ். இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை மைல் வந்து 10 ஒட்டகங்களை கூட்டிட்டு நடந்திருக்கணும்? 100 மைல் நடப்பாங்க. 10 ஒட்டகங்களை கூட்டிட்டு ஒரு நாளைக்கு எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணலாம்? அவ்வளவுதான் போக முடியும். நம்ம கணக்குக்கு ஒரு 40 கிலோமீட்டர் வைங்க, கணக்குக்காக ஒரு 40 கிலோமீட்டர் ரெஸ்ட் எடுத்து அப்படி 40 கிலோமீட்டர் இவர் மட்டும் நம்ம மட்டும் நடக்கணும்னா நடந்துருவோம். ஒட்டகம் நடக்கிறது எப்படி நடக்கும்? சோ 40 மைல் ஒரு நாளைக்கு 40 மைல்னா அப்ப எத்தனை நாள் எடுத்துக்கணும்? 10 நாள் எடுத்து தான் அந்த பதாம் அராம் போய் சேர்ந்துருக்கோம். 10 நாள் கழிச்சு அந்த ஊருக்கு அந்த எலியேசர் வந்து போறாரு அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப அவர் சொல்றாரு தூர தேசம். இந்த தூர தேசம் என்ன அப்படின்னு சொன்னா 1 பேதுரு 2:9 சொந்த தனம். இப்ப இயேசு கிறிஸ்து பெண்பா இருக்கிறது பரலோகத்துல பார்க்கலாம்ல. பரலோகத்துல அத்தனை தூதர்கள் இருக்காங்க, அத்தனை தூதர்கள் இருக்காங்க. ஆனா தூதர்கள் அங்க பரலோகத்துல அவர் பெண்பா இருக்காம அவர் என்ன பண்றாரு? தூர தேசத்துல போய் பெண்பாருன்னு ஆபிரகாம் எலியேசர் அனுப்புற மாதிரி அங்கிருந்து பூமிக்கு வந்துதான் பெண்பா இருக்காரு. தூர தேசத்துல போய் பெண்பாருன்னு சொல்றாரு இல்லையா ஆபிரகாம் எலியேசர். அப்ப என் இனத்தை நான் குடியிருக்கிற இடத்துல நீ பெண் பார்க்காதேன்னு சொல்றாரு. ஒரு கண்டிஷன் ஞாபகம் நம்ம வாசித்தது, நான் குடியிருக்கிற இடத்துல நீ பெண் பார்க்காத. அப்படின்னா நான் தேவன் குடியிருக்கிற பரலோகத்துல நான் பெண் பார்க்க விரும்பல, தூர தேசமாகிய பூமிக்கு போ, அங்க இருந்துதான் என் மகனுக்கு நீ பெண் பார்க்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாக அங்க அவர் சொல்றாரு, ஆபிரகாம் சொல்றாரு. சொந்த ஜனம் 1 பேதுரு 2. நீங்களோ உங்களை அந்த காலத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் இருக்கிறீர்கள், பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அப்ப ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். நீங்களோ யாரு? நாம எல்லாரும் ஒரு காலத்துல எங்க இருந்தோம்? அந்த காலத்துல இருள்ல இருந்தோம் இல்லையா? அதுதான் கடவுள், இதுதான் கடவுள்னு சொல்லிட்டு சத்தியம் இல்லாம கடவுள் யாருன்னு தெரியாம அப்படி எல்லாம் இருந்தோம். அந்த காலத்தில் இருந்து இப்ப ஆச்சரியமான ஒளியிடத்திலே வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, தெரிந்து கொள்ளப்பட்டவர். இப்ப யாரு? நம்ம எல்லாரும் யாரு அப்படின்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், சோசல், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறோம். நமக்கு தான் ராஜரீக ஆசாரிய வம்சம். ஆண்டவரோடு உட்கார்ந்துட்டோம்னா ஆளுகை வாய்ப்பு நமக்கு தான் கிடைக்கும்.
சரிங்களா? ராணியாக நம்ம போய் ஆண்டவரோடு உட்கார்ந்தோம். அவர் ராஜாவா உட்கார போறாரு. நியாய தீர்ப்பு செய்யும் போது அவரோடு கூட போய் சிங்காசனத்துல யார் உட்காருவா? ஒண்ணு ராஜ மாதா உட்காரணும். ராஜ மாதானா ராஜாவுடைய அம்மா உட்காருவாங்க, இல்லைன்னா ராஜாவுடைய மனைவி உட்காருவாங்க. மந்திரி போய் உட்கார முடியுமா? பிஏ போய் உட்கார முடியுமா? மகன் உட்கார முடியுமா? மகன் அங்கதான் உட்காரணும். அப்ப ஒரு மனைவி தான் கூட உட்காருவாங்க இல்லைங்களா? ராஜாவோட ராணி தான் கூட உட்காந்துருக்கோம். அப்ப அதுதான் நம்ம பார்க்கணும். அப்ப என்னுடைய சொந்த சனத்துக்கு அப்படிங்கிறது பூமிக்கு வர்றாங்க அப்படிங்கறத பார்த்தோம் இல்லையா? சோ இது நம்ம 5 ஆபிரகாம் ஈசாக் யாரு அடையாளம் பார்த்தோம்? பிதா கிறிஸ்து. பெண் பார்க்கிறாரா? ஆம், பெண் பார்க்கிறார். 2 கொரிந்தியர் 11:2 பார்த்தோம். யாரு தெரிவு செய்கிறார்? யாரு முடிவெடுக்கிறார்? 3வது கேள்வி. பிதாவாகிய தேவன் தான் தன்னுடைய குமாரனையே நம்மளை அனுப்புறாரு. இயேசு கிறிஸ்துவை அறிமுகம் செய்தது பிதா தான் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். 4வது எலியேசர் யாருன்னு பார்த்துட்டோம். பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமா பார்த்துட்டோம். 5வது தூர தேசம் என்பது எதற்கு அடையாளம்? பூமிக்கு அடையாளம். சரிங்களா? அப்படி பாயிண்டா எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கும் பிரசங்கம் பண்றதுக்கும் எளிமையா இருக்கும். தூர தேசம். அடுத்து 6வதாக 10 ஒட்டகங்கள் 24:10 நம்ம வாசித்தோம் இல்லைங்களா? 10 ஒட்டகங்களை கூட்டிட்டு போறாரு. தன்னுடைய எஜமானிடம் இருக்கக்கூடிய ஒட்டகங்களில் பிரதானமான உச்சிதமான 10 ஒட்டகங்களை எடுத்துட்டு போறாரு. 24வது அதிகாரம் 10வது வசனம் நம்ம வாசித்தோம் இல்லைங்களா? அப்ப அந்த 10 ஒட்டகங்கள் எதற்கு அடையாளம்? எதற்கு அடையாளம்? 10ங்கிறது என்ன நம்பர் தெரியுமா? பைபிள்ல 10ங்கிறது கட்டளை. 7ஆம் நம்பர் எதற்கு அடையாளம்? 7ஆம் நம்பர் பூரணத்துக்கு அடையாளம். 10 அப்படிங்கிறது 10 கட்டளைகள், 10 ஜீவன்கள் அப்படிங்கிறது முழுமை, ஃபுல்னஸ் சொல்லுவாங்க. முழுமைக்கு அடையாளமாக 10. 12ஆம் எண் எதற்கு அடையாளம்? இல்ல, 12ஆம் நம்பர் எதற்கு அடையாளம்? ஆளுகைக்கு அடையாளம். 12 கோத்திரங்கள், 12 ராஜ்யம், 12 அப்போஸ்தலர்கள் இல்லையா? இதெல்லாம் ஆளுமை. 12ங்கிறது ஆளுமைக்கு அடையாளம். இப்படி ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு, ஆவிக்குரிய அர்த்தம். சரி, 10 முழுமை. ஒட்டகங்கள் எதற்கு அடையாளம் அப்படின்னா சத்தியம். தேவன்கிட்ட இருக்கக்கூடிய, அதாவது ஆபிரகாம்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல ஒட்டகங்கள்ல 10 செலக்ட் பண்ணிட்டு ஒரு கூட கூட்டிட்டு வர. அப்படி என்றால் ஒட்டகங்கள் எதற்கு அடையாளமா இருக்குன்னா சத்தியங்களுக்கு அடையாளம். இப்ப பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளாகவும் நடத்துவார் அப்படின்னு வசனம் இருக்கு இல்லையா? அப்ப ஆவியானவர் சும்மா வர மாட்டார். அவர் வந்தாருன்னா யாரும் எது கூட வருவாரு? சத்தியத்தோட தான் வருவார். சகல சத்தியத்திற்குள்ள வழிநடத்தக்கூடிய பொறுப்பு அவர்கிட்ட இருக்கு. அப்ப எலியேசர் 10 ஒட்டகங்களோட தான் வரணும், ஒட்டகங்களை எடுத்துட்டு தான் வரணும் அப்படிங்கிறப்பாங்க. இந்த ஒட்டகம்ங்கிறது பாலைவன கப்பல்னு சொல்லுவாங்களா? பாலைவன கப்பல். பாலைவனத்தை நீங்க கடந்து போகணும்னா ஒட்டகம் இல்லாம கடக்கவே முடியாது. நீங்க BMW கார் வைக்கலாம், RD கார் வைக்கலாம், அதெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ஒட்டகம் தான் உங்கள் பாலைவனத்தை கடக்க உதவி செய்கிறது. அது என்ன பண்ணுது? தண்ணியை சேவ் பண்ணி வச்சுக்கணும். தண்ணியை நல்லா குடிச்சு சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அது எத்தனை கிலோமீட்டர்னாலும் அது உங்களை கூட்டிட்டு போறது, அதுதான் உங்களை கூட்டிட்டு போய் கடக்க வைக்கும். இப்ப அது போல பாலைவன வாழ்க்கையான இந்த வாழ்க்கை, இந்த உலகத்து வாழ்க்கை, வனாந்தரமான வாழ்க்கை இல்லையா? நம்ம பாடல்கள்லாம் பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை வனாந்தரமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது. இப்ப இந்த வனாந்தரமான வாழ்க்கையை கடக்கணும்னா நமக்கு என்ன தேவைன்னா இந்த சத்தியம். இதுதான் நம்மை ஆறுதல் படுத்தும். வாக்கு தத்தங்கள், வசனங்கள் தான் நம்மை ஆறுதல் படுத்தும். உதாரணமா மரித்தோரைக்கே பாடத்தை பார்த்தோம். என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? மரணம்ங்கிறது என்னது? ஒரு தூக்கம், ஒரு நித்திரை. இப்ப நமக்கு ஒரு ஆறுதல் என்னது? ஐயோ மரணமா அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். இப்ப இந்த மரித்தோர் இங்கே ஆத்மாங்கிற சப்ஜெக்ட் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன, நம்ம கூட என்ன வந்திருக்கோம்? ஒரு நம்பிக்கை, ஒரு தூக்கம்பா, தூங்கினா திரும்ப எந்திரிப்போம்பா. கரெக்டுங்களா? அப்ப இந்த வனாந்தர வாழ்க்கையை கடப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறது இந்த பாலைவன கப்பல்ங்கிற ஒட்டகம். அதுதான் ஒட்டகம் சத்தியத்துக்கு அடையாளமாக இங்க நம்ம சொல்லப்படுது. புரியுதுங்களா? நம்முடைய வாழ்க்கையை கடப்பதற்கு அடையாளம். இப்ப மனவாட்டி எதற்கு இவ்வளவு கூடுது? எதுக்கு இவ்வளவு ஊழியம் பண்றோம்? எதுக்கு இவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும்? உலகத்தார் போல நானும் இருந்துட்டு போயிடலாமே அப்படின்றால் என் ஆண்டவர் திரும்பி வரும் பொழுது அவர் கணக்கு கேட்பாரு இல்லைங்களா? இப்ப இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்? சத்தியத்திலிருந்து தெரிஞ்சுக்கிட்டோம், பைபிள்ல இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். மனவாட்டி சபை, அவரோடு கூட ஜெயம் கொண்டு சிங்காசனத்துல உட்கார போறோம். மனவாட்டி சபைன்னு ஒண்ணு இருக்குது இல்லையா? இயேசு கிறிஸ்து நியாயத்தின் இதெல்லாம் எப்படி நமக்கு தெரிகிறது? இந்த விஷயங்களை வைத்துக் கொண்டு நம்ம ஆறுதல் அடைந்து நம்ம நம்முடைய வாழ்க்கையை, ஊழியத்தை, கஷ்ட நஷ்டங்கள் மத்தியில ஓடுறோமா? இப்ப இதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சத்தியங்களே இல்லைன்னா நம்ம எதுக்கு ஊழியம் பண்றோம்? ஏன் இவ்வளவு தியாகங்கள், ஏன் இவ்வளவு வேதனைகள், உபத்திரவங்கள்?
தெரியலங்க. கேட்ட கேள்விக்கு பதில் தெரியாது, நமக்கு தெரியாது, கேட்டாலும் பதில் சொல்ல முடியாது. அப்ப எப்படி இந்த பாலைவனத்தை கடப்பதற்கு இந்த ஒட்டகங்கள் உதவி செய்யணும், அதே போல இந்த நம்முடைய வாழ்க்கையின் பல கேள்விகளில் சந்தேகங்களுக்கு பதில் சொல்றது இந்த சத்தியங்கள். 10 விதமான சத்தியங்களை அவர் கொண்டு வர்றாரு அப்படிங்கறத நமக்கு பார்க்கிறோம். சரிங்களா? அந்த வாழ்வுக்கு அர்த்தம் தரக்கூடிய சத்தியங்களை எல்லாம் அவர் கொண்டு வர்றாரு. சரி, இப்ப நேரம் பதமாறாம் அந்த ஊருக்கு வந்தாச்சு, பூமிக்கு வந்தாச்சு. இப்ப பூமிக்கு வந்தோடனே எந்த இடத்துல அவர் இருக்கிறாரு? எலியேசர் எந்த இடத்துல உட்கார்ந்துருந்தாரு? 10 ஒட்டகங்களையும் எங்க உட்கார வச்சிருந்தாரு? துறவண்டையில உட்கார வச்சிருந்தாரு. ஒரு கிணறண்டையில உட்கார வச்சிருந்தாரு. எப்படி சமாரியா ஸ்திரீட்ட இயேசு கிறிஸ்து ஒரு கிணறண்டையில போய் மீன் பண்ணி பேசுறாரோ, அதே போல எலியேசர் ஒரு கிணறண்டையில போய் உட்கார வைக்கிறாரு. அப்ப கிணத்துல இருந்து எதை எடுத்து கொடுக்க வேண்டும் என்று அவர் அடையாளப்படுத்துறாரு. தண்ணி. சரிங்களா? தண்ணி எடுத்து நீங்களும் குடிங்க, உங்க ஒட்டகங்களுக்கும் கொடுப்பேன்னு சொல்லிட்டு தண்ணீரை யார் கொடுக்கிறாளோ அவள் தான் என்னுடைய எஜமானுடைய குமாரனுடைய மனைவியாக போகிறவள். அவங்க தண்ணீர் ரொம்ப முக்கியமா இருக்கு. இப்ப தண்ணீர் எதற்கு அடையாளம்? யோவான் 4:10 வசனங்களுக்கு அடையாளம். ஜீவ தண்ணீர் ஐயா சொன்னார் இல்லையா? யோவான் 4:10. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய். ஜீவன் உள்ள தண்ணீர் எதற்கு அடையாளம்? சத்தியத்துக்கு, வசனத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்ப ஒட்டகங்கள் என்னது? சத்தியம். இப்ப அந்த ஒட்டகங்களுக்கு தண்ணி கொடுப்பது எதற்கு? வசனத்தை எடுத்து பொருத்திப்பாங்க. இப்ப மரித்தோரிங்கன்னு ஒரு பாடத்தை நம்ம எடுத்தோம், ஒரு சத்தியத்தை கொண்டு வந்தோம், ஒரு ஒட்டகத்தை கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போனோம். நாங்க ஒரு ஒட்டகத்தை கொடுத்துட்டு போனோம். இந்த சத்தியத்தை வச்சு எத்தனை பேர் அந்த வசனத்தை எடுத்து பார்த்து இந்த வசனம் கரெக்டா வருதா, பொருந்தி வருகிறதாங்கிறத இந்த தண்ணியை நீங்க எடுத்து இந்த ஒட்டகத்தோட இந்த சத்தியத்தோட எடுத்து பொருத்தி பார்க்கணும், சரி பண்ணி பார்க்கணும். அப்போ சரி பண்ணி பார்க்கும்போது என்னது? அப்பதான் அதுல செலக்ஷன்ல வரும். நம்ம ஏதோ எடுக்கிறோம், ஏதோ பண்றோம், ஏதோ வர்றாங்க அப்படிங்கிறது இல்லை. நம்ம அதை சரியாக பொருத்தி பார்க்கணும். எது வசனம் எப்படி இருக்குது, இது கரெக்டா இருக்குதா அப்படிங்கிறத. அப்ப சத்தியத்துக்கு வசனங்கள் பொருந்தி வர வேண்டும். இப்போ ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுத்தாதான் அது குடிக்கும். ஒட்டகத்துக்கு நீங்க இப்ப சில்லி சிக்கன் வச்சீங்கன்னா சாப்பிடுமா? அது பிரியாணி கொடுத்தா சாப்பிடுமா? அப்ப அதற்கு என்ன தேவைன்னா தண்ணி தான் வேணும். ஒட்டகங்கள் சாப்பிடுறது தண்ணி. அப்ப சத்தியத்துக்கு வசனம் தான் வேணும். வசனத்தை தான் எடுத்து வச்சு நம்ம பார்க்கணும். இதை வச்சுதான் செலக்ஷன். அன்பான சகோதர சகோதரர், அதனாலதான் நம்ம திரும்ப அதை சொல்றோம். அப்ப தண்ணீர் துறவு. சரி, இப்ப ரெபேக்காளோடு எல்லா ஸ்திரீகளும் வர்றாங்க. பொதுவா ஸ்திரீகள் என்பது சபைகளுக்கு அடையாளம். ஸ்திரீகள் எதற்கு அடையாளம்? சபைக்கு அடையாளமாக இருக்கு. இப்ப நிறைய ஸ்திரீகள் அந்த மாலை நேரத்துல தண்ணி எடுக்கிறதுக்காக வர்றாங்க. தண்ணி எடுக்கிறதுனா என்னது? சத்தியம், வசனம். வசனத்தை போதிப்பதற்காக, ஊழியம் செய்வதற்காக பல சபைகள் போறாங்க இல்லைங்களா? இப்ப அதுல ஒரு ஸ்திரீ தான் ரெபேக்கா, ஈசாக்கு ஏற்ற மணவாட்டி. இப்ப எல்லா சபைகளுக்கு போனாலும் எல்லா சபைகள் கூடி இப்ப பைபிள் ஸ்டடி அதுதான் நம்மள மாதிரி எவ்வளவு பேர் நடத்திட்டு இருக்காங்க உலகம் முழுக்க. எல்லாரும் தண்ணீர் துறவடையில போய் தண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப செலக்ஷன் எதை வச்சு வைக்கிறாரு அப்படின்னு சொன்னா தண்ணியை எடுத்து கொடுப்பதுல வைக்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இப்ப என்னென்ன குணங்கள்? இப்ப அந்த அம்மா சொல்றாங்க இல்லையா, ரெபேக்கா என்ன சொல்றாங்க? குடியும் ஆண்டவரே, நீரும் உமக்கு கொடுப்பேன், ஒட்டகங்களுக்கு பார்ப்பேன். இப்ப இதுல என்னென்ன குணங்கள், நற்குணங்கள் நமக்கு தெரிகிறது? ரெபேக்கால்ட்ட என்னென்ன நற்குணங்கள் நமக்கு தெரியும்? என்னென்ன குணங்கள் இருந்தா இப்படிதான் சொல்ல முடியும். ஏன் பார்த்தோம்னா இந்த குணங்கள்லாம் நமக்கு இருந்தாதான் செலக்ஷன் போகும். அதனால நம்ம கண்டுபிடிக்கணும். ஒன்று, உதவி செய்ய வேண்டும் என்ற குணம். கொடுக்க வேண்டும், உதவி செய்யணும். யாரும் எவருன்னு தெரியாது, உதவி செய்ய வேண்டும். இரக்கம் பாராட்டுகிற குணம். எழுதியதெல்லாம் உதவி செய்யும் குணம், இரக்கம் பாராட்டுகிற குணம். சகிப்புத்தன்மை. பார்த்தீங்களா? சகிப்புத்தன்மை, பொறுமை. ஒரு தெரியுங்களா? துறவண்டியில் உட்கார்ந்து இப்ப சகிப்புத்தன்மை, பொறுமை, மற்றவரை நேசிக்க, அன்பு. சரிங்களா? வள்ளலாறு சொல்லுவார் இல்லையா? ஐயா சொல்ற மாதிரி வள்ளலாறு சொல்லுவார். என்ன சொல்லுவாரு? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலாருடைய பாடல்ல சொல்லுவார். பயிரை பார்த்ததெல்லாம் என்னுடைய மனசு வாடிடுச்சு அப்படின்னு சொல்லி. தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தரை எடுத்துடுவோம், பாரதியார் பாடல். அப்ப எல்லோரையும் நேசிக்க வேண்டியது, எல்லோரையும், உயிர்களுக்கும்
உதவி செய்வது உயிர்களுக்கும் தீங்கு செய்யாது. அப்ப இதுதான் இந்த அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா ஐயா உங்களுக்கு நீங்க தண்ணி கட்டிங்க, இருந்தாங்க தண்ணி எவ்வளவு நேரம் சாப்பிட்டு போங்க இல்லாம அவங்க மைண்ட் யோசிச்சு பாத்தீங்களா, இந்த ஒட்டகங்களும் இங்க இருந்து வந்துருக்கும், தூர தேசத்துக்கு வந்து டயர்டா படுத்துருக்குது, இந்த ஒட்டகங்களுக்கு தண்ணி கொடுக்க வேணும்னு இவங்கெல்லாம் வாலண்டரி என்ன பண்றாங்க, நான் ஒட்டகங்களுக்கு தண்ணி கொடுத்துறேன். அப்ப அந்த ஒட்டகங்கள் மேல அந்த வாயிலா ஜீவன்கள் சொல்றோம் இல்லையா, அது மேலும் இவளுக்கு இருந்த இரக்கம், அந்த அன்பு, அவருக்கு உதவி செய்ய வேண்டும். பாவம், அவர் கையில பக்கெட் இல்ல, குடம் இல்ல, ஒட்டகத்துக்கு தண்ணி ஊத்துறோம்னா எப்படி எடுத்து ஊத்துவாரு, தண்ணி ஆழமா இருக்குது, கிணறு ஆழமா இருக்குது. சோ இதெல்லாம் யோசித்து பார்த்துதான் ஐயா நான் உங்களுக்கு ஒட்டகங்களுக்கு நான் கொடுக்குறேன். இதுதான் மைண்ட், நம்மளுடைய நினைவுகள், நம்முடைய இருதயத்தின் யோசனைகள் பைபிள்ல சொல்றாங்க இல்லையா, அதான் ரொம்ப முக்கியம். நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன பண்றோம், இருதயத்தின் யோசனைகள். சோ அது ரொம்ப முக்கியமானது. அன்பான சகோதரர்களே, ரெபேக்காள் இதெல்லாம் மைண்ட்ல யோசிச்சுட்டு நன்மையானவைகளை செய்ய ஆரம்பிச்சோம். கெட்டு போட்டோம், அவர் தண்ணி ஒட்டகத்துக்கு ஊத்துன்னு கேட்கல, அதிக பிரசங்கித்தனமா பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க எதுவும் உதவி செய்யாம போகல. இவங்க எல்லாம் முன்னாடி வராங்க, நான் பார்த்தேன், நான் உதவி செய்யறேன், உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல ஒட்டகம் இப்பதான் குடிச்சிருச்சுன்னா ஓகே நான் போயிட்டு வரேன்னு போயிடும். ஆனால் அதுமா கேட்கறாங்க. அதெல்லாம் இதெல்லாம் நற்குணங்கள். அன்பான சொல்லுங்க, இந்த குணங்கள்லாம் இருந்தாதான் செலக்ஷன்ல போக முடியும். நல்லா பாருங்க, இப்ப நம்ம செலக்ஷன் மணவாட்டி சபைங்கிற செலக்ஷன் குறித்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்களும் நானும் அந்த இயேசு கிறிஸ்து இருக்கிற மணவாளனுக்கு ஏற்றவராக நம்ம போகணும்னா இந்த குணங்கள்லாம் வேணும். உதவி செய்யணும், இறக்க பாராட்டணும், அன்பு பாராட்டணும் இல்லையா, இதெல்லாம் நல்ல குணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரி, இப்ப அத்தனை ஸ்திரீகள் வந்தாங்க, எத்தனை பேர் வந்தாங்கன்னு தெரியல, அவ்வளவு பேர் வந்தாங்க. ஆனா அத்தனை ஸ்திரீகள் இவள் ஒருவளுக்கு மட்டும்தான் பெயர் பதிவு செய்யும், ரெபேக்கா என்கிற பெயர்ல பதிவு செய்யும். எவ்வளவு பேர் இருந்தாங்க, ஆனா அவ்வளவு பேர்களும் இங்க ரெபேக்காள். இந்த ரெபேக்காள் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன சொல்றாங்க, பெத்தியேலின் மகள். பெத்தியேல், பெத்தியேல் யாரு, நாகோர். தேராகு, தேராகு யாரு, அப்பா. தேராகு பாத்தீங்கன்னு சொன்னா ஆபிரகாமுடைய அப்பா. 3 பிள்ளைங்க, ஆபிரகாம், நாகோர், ஆரான். ஆபிரகாம், நாகோர், ஆரான், இவங்க 3 பேரும் தேராகுடைய 3 பிள்ளைங்க. 11வது அதிகாரம் கடைசியில வரும் ஆதியாகமம். ஆபிரகாம் சாராளை திருமணம் செய்து ஈசாக்கை பெறுகிறார். நாகோர் மில்காலை திருமணம் செய்து பெத்தியேலை பெறுகிறார். பெத்தியேலுக்கு பிறந்தவங்க தான் ரெபேக்கா. ஆரானுடைய மகன் லோத். தெரியும். தேராகு வந்து யாரு? தேராகுடைய வம்சம் நம்ம பார்த்தோம் போன வகுப்புல. அட்டவணை, பெயர் அட்டவணை. அப்ப ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு, நாகோருடைய பேத்தி ரெபேக்கா. கரெக்டுங்களா? நாகோருடைய பேத்தி ரெபேக்கா. ஆபிரகாம் நாகோரும் சகோதரர்கள். இப்ப ஈசாக்குக்கு பெத்தியேலுடைய மகள் ரெபேக்காளை திருமணம் செய்வதற்காக இங்க வந்திருக்காங்க. சரி, இப்ப ரெபேக்காள் எப்படிப்பட்டவள் என்று பைபிள் அங்க சொல்லுது. வாசிக்கலாம் 24வது அதிகாரத்துல அவள் எப்படிப்பட்டவளாக இருந்தாள் என்று. அந்த பெண் ஒன்று மகாரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். பாத்தீங்களா, மகாரூபவதி, இரண்டாவது கன்னிகை. சரியா, ரெண்டு ரூல் போட்டிருக்காங்க. அந்த ரெபேக்காள் எப்படிப்பட்டவள், மகாரூபவதி, மகா அழகு. இப்ப மகாரூபவதி, இப்ப நாம எல்லாரும் மகாரூபவதியா? ஒருத்தர் தான் சொல்றாரு. 1 பேதுரு 3வது அதிகாரம் 1 பேதுரு 3வது அதிகாரம் 3-4 வசனத்தை பாருங்க. மயிரை பின்னி, இப்ப ரூபவதியான கண்டுபிடிச்சாங்க. மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இராமல். புறம்பான அலங்கரிப்பு அலங்காரமா இல்லாமல் சொன்னார்ல, கருப்பு சிவப்பு, அந்த அலங்கரிப்பு அலங்காரமா இல்லாமல் அழியாத அலங்கரிப்பா இருக்கு. அழியாத அலங்கரிப்பு, என்னதான் மழை பெஞ்சாலும் தண்ணி ஊத்தினாலும் பவுடர் அலையாது. அப்படிப்பட்ட அலங்கரிப்பு என்னவா? சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம். இப்ப நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இப்ப ஒட்டகத்தை பாக்குறாங்க, அவங்களுக்கு யோசனை வருது, தூரத்துல வந்திருப்பாங்க, தண்ணி கொடுக்கணுமே, இதெல்லாம் இருதயத்தில் மறைந்திருந்த அவளுடைய குணம். அந்த இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம் தான் உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுள். இருதயத்தின் குணம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
நம்முடைய இருதயத்தின் யோசனைகள் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இருதயத்தின் யோசனைகளை அவர் அறிவார். நீங்க என்ன நினைக்கிறீங்க, நான் என்ன நினைக்கிறேங்கிறது ஆளை பார்த்து தெரியாது, ஆனால் தேவனுக்கு தெரியும். நம்முடைய இருதயத்தின் யோசனைகள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தேவனுக்கு தெரியும். இருதயத்தின் யோசனைகள் ரொம்ப முக்கியமானது. நாம் என்ன காரியங்களை நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம், நன்மையானவைகளை எதில் நினைக்கிறோமா, தீமையானவைகளை நினைக்கிறோமா, சரிங்களா? அது ரொம்ப மிக முக்கியமானது. தேவன் அந்த இருதயத்தின் யோசனையை அறிந்திருக்கிறார். அப்ப இருதயத்தில் இருக்கக்கூடிய அழகு, அதுதான் ரொம்ப அழகு அப்படிங்கிறது. அடுத்து இரண்டாவது மகாரூபவதி பார்க்கிறோம். அடுத்து கற்புள்ள கன்னிகை 2 கொரிந்தியர் 11:2 ஏற்கனவே நம்ம வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 11:2 நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷன். அப்ப கற்புள்ள கன்னிகை கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்காக நியமிக்கப்பட்டவளாக இருப்பார். சரிங்களா? கன்னிகை கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு தன்னை கரைப்படுத்தாதவள் என்று வெளிப்படுத்துற விசேஷம் 14 அதை பார்க்கணும். ஓகே, சரி. இப்ப ரெபேக்காளை குறிச்சு நம்ம பார்த்துட்டோம். எலியேசர் இப்ப தண்ணி கேட்கிறாரு. கரெக்டா? என்ன தண்ணி கேட்கிறாரு? கொஞ்சம் தண்ணி கே அப்படின்னு. நீங்க இங்கிலீஷ் பைபிள் ஏதாவது வச்சிருக்கீங்களா? அதுல பாத்தீங்கன்னா ESV அந்த டிரான்ஸ்லேஷன்ல எஸ் லிட்டில் வாட்டர், பார்த்துட்டு சொல்றாங்க லிட்டில் வாட்டர். இல்ல யோசனை தேவனுக்கு தெரியும். லிட்டில் வாட்டர், லிட்டில் வாட்டர் அப்படின்னு தான் இருக்குது. ஏன்னா இவர் என்ன பண்றாரு, டெஸ்ட் பண்றதுக்காக கேட்கிறார். உண்மையிலே தாகத்துக்கு தான் கேட்கல, எனக்கு தாகமா இருக்கு தண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. ஏன்னா நிறைய ஸ்திரீகள் அங்க வந்துட்டு இருப்பாங்க, எல்லாருக்குமே தண்ணி கேட்கிறாரு. ஏன்னா அதான் அவர் அப்படி கேள்வி என்னது, கொஸ்டின் பேப்பர் என்னது, நான் எல்லாருக்கும் தண்ணி கேட்பேன், ஒட்டகத்துக்கு தண்ணி ஊத்தணும். அப்ப எத்தனை பேர் அவர் தண்ணி வாங்கி குடிச்சாரு இல்ல? அப்ப எல்லாரும் தண்ணி வாங்கும் போது அவர் உண்மையிலே தாகம் இல்லை, டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு கேள்வி. அப்ப a little water, give me some water, a little water, கொஞ்சம் தண்ணி கொடுமா அப்படின்னு கேட்கிறாரு. சரிங்களா? அப்ப உண்மையிலே தாகத்துக்காக இல்ல அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ளணும். டெஸ்ட் பண்றதுக்காக தான் இங்கே அவர் எலியேசர் கேட்கிறார். அது போலதான் பரிசுத்த ஆவியார் நம்ம டெஸ்ட் பண்றதுக்காக வசனங்கள், வார்த்தை, தண்ணீர் என்பதை கொடுக்கிறார். சரி, அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாங்க. 18 21 பார்த்தீங்கன்னா, ஐயா குடியும் நோக்கு கொடுப்பேன், ஒட்டகங்கள் குடித்து தீரு மட்டும் தண்ணீரை குடித்து தீரு மட்டும். ஒட்டகங்களுக்கு தண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லல. அதமா சொல்றாங்க ஒட்டகங்கள் குடித்து தீரு மட்டும் அப்படின்னா வயிறு ஃபுல்லா வரைக்கும் நான் தண்ணி குடிப்பேன். ஒரு ஒட்டகம் எவ்வளவு தண்ணி குடிக்கும்? 6 லிட்டர். ஒரு ஒட்டகம் எவ்வளவு தண்ணீர் குடிக்கும்? ஒரு நாளைக்கு, ஒரு வேளைக்கு, ஒரு நேரம் ஒரு உறிஞ்சுனா 90 கேலன் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்றாங்க. 90 கேலன், அதாவது 90 கேலன் ஒரு உறிஞ்சுவோம். அந்த ஒரு கேலன் என்னது அப்படின்னா 4.5 லிட்டர் தான் ஒரு கேலன். 4.5 ஒரு கணக்கு போட்டுக்கங்க. 4.5 லிட்டர் ஒரு கேலன்னா 90 கேலன் ஒரு வேளைக்கு தண்ணி குடிச்சு அதனுடைய முதுகுல நிரப்பி வச்சு இல்லையா? அப்ப 90 கேலன்னா எவ்வளவு இருக்குன்னா 405 லிட்டர். 405 லிட்டர் தண்ணிய ஒரு வேளை அப்படியே உறிஞ்சி அத முதுகுல வச்சு. ஒரு ஒட்டகம் 405 லிட்டர் இருக்கு. இப்ப 10 ஒட்டகத்துக்கு தண்ணி மோந்து ஊத்தணும். குடித்து தீர மட்டும் தண்ணீர் வார்ப்பேன். அப்ப ஒரு ஒட்டகம் 405 லிட்டர் தண்ணி குடிக்குதுன்னா 10 ஒட்டகத்துக்கு 4050 லிட்டர். சரிங்களா? 10 ஒட்டகத்துக்கு 4050 லிட்டர் தண்ணி ஊத்திருக்கோம். சரி, ஒரு பானை இப்ப நம்ம வச்சிருக்கிறோம், அது எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கும்? இப்ப 15 லிட்டர் 20 லிட்டர். அந்த காலத்துல பானை இதை விட சிறுசா இருக்கும், பெருசா இருக்கும்? பெருசா இருக்கும். ஒரு கணக்குக்கு நம்ம காண ஒரு கல்யாணத்துல கஞ்சாடின்னு சொல்லுவாங்க. இப்ப குறைஞ்சது ஒரு 25 லிட்டர் குடிக்கக்கூடிய பானைன்னு வச்சுக்கோங்களேன். 4050 25ஆல வகுத்தா எவ்வளவு வருது? எத்தனை பானை தண்ணி ஊத்தி இருக்கணும்? ரெபேக்கா 4050 25ஆல வகுங்க, 162 பானை தண்ணி. 162 பானை தண்ணி எடுத்து கிணத்துல இருந்து ஊத்தி தண்ணியை அந்த 10 ஒட்டகங்களுக்கும் ஊத்தி இருக்கணும். அப்படி என்றால் 162 கிரியை, பலசாலி, சரீர பலம், மனபலம் எல்லாம் இருந்திருக்கும். சரிங்களா? ஓடணும், ஓடிட்டு ஐயோ தலைவலிக்குது, பண்ண வேண்டியது, தூக்கம் வருது அப்படின்னா ஆர்வம் இருக்கும், நற்குணங்கள் இருக்கும். ஆனால் ஓடி ஒடியாடக்கூடிய அந்த வேலையும் நம்ம செய்யணும். சரிங்களா? அப்ப அதுதான் நம்ம அங்க பார்க்கிறோம். 162 பானைகள் தண்ணீர் ரெபேக்கா எடுத்து ஊற்றி இருக்கணும். ஒரு சின்ன கணக்கு. சரி, ஊத்தி முடிச்சோம். நீ யாருமா என்னன்னு கேட்கிறாரா?
அட்ரஸ் எல்லாம் சொல்லி முடிச்சோன்னே ரெபேக்காளுக்கு சில பரிசுகளை அவர் கொடுக்கிறார். வாசிங்க 22, 24, 22. ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் அந்த மனிதன் அரை சேக்கல் எடையுள்ள பொற்காதணியும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை கொண்டுள்ள 2 கடகங்கள், அரை சேக்கல் எடையுள்ள பொற்காதணி தோடு, அரை சேக்கல் எடையுள்ள, அடுத்து 2 கைக்கு 10 சேக்கல் எடையுள்ள 2 கடகங்கள் என்னது? வளையல், பிரேஸ்லெட் சொல்லுவோம் இல்லையா, வளையல் காப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். சோ 2 கடகங்கள் 10 சேக்கல், அடுத்து அரை சேக்கல் எடையுள்ள காதணி. இப்ப சேக்கல் அப்படிங்கிறது எவ்வளவு கணக்கு அப்படின்னா, ஒரு சேக்கல்ங்கிறது 11 கிராம். இன்னைக்கு இஸ்ரேல்ல அந்த ஒரு சேக்கல்ங்கிறது 11 கிராம். 8 கிராம் வந்து ஒரு சவரன், அப்படிதானே? 8 கிராம் தான் ஒரு சவரன். சரி, அப்ப ஒரு சேக்கல் எடையுள்ள, அரை சேக்கல் எடையுள்ள காதணி அப்படின்னா எத்தனை கிராம்? 4 கிராம் தோடு கொடுத்துட்டாரு. ஓகேங்களா? 4 கிராம். ஒரு சேக்கல்னா 11 கிராம்னா, அரை சேக்கல்னா 5.5 கிராம். 5.5 கிராம் எடையுள்ள 2 காதணிகளை பரிசாக கொடுக்கிறார். எத்தனை குடம் தண்ணி ஊத்துனவங்க? 162 குடம் தண்ணி ஊத்துனவங்களுக்கு 5.5 கிராம் எடையுள்ள 2 தோடு காதணிகளை கொடுக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா வளையல் எவ்வளவா? 10 சேக்கல் எடை கொண்டுள்ள 2 கோல்டு. 10 சேக்கல் எடை. 10 சேக்கல் எத்தனை கிராம் வரும்? ஒரு சேக்கல் 11 கிராம். 10 சேக்கல் 110, 1 கிலோ 100 கிராம். சரி, அப்ப சவரன் சொல்றதா 110 கிராம் அப்படிங்கறத 110 கிராம்ங்கிறது 13.75 சவரன். சரிங்களா? 14 சவரன் எடையுள்ள வளையல். இந்த பக்கம் 7, இந்த பக்கம் 7. அது போடுறீங்களா? இப்ப 2 வளையல்களை கொடுத்தாச்சு. இந்த கணக்கு நல்லா பாத்துங்க. அப்ப கொடுத்த பரிசுகள் பாருங்க, உசிதமான பொருட்களை அவர் எடுத்துக்கொண்டு புறப்பட்டாருன்னு நம்ம அங்க வாசித்தோம். எலியேசர் வந்து புறப்படும் போதே எஜமானிடத்தில் இருக்கக்கூடிய பெஸ்ட் 10 ஒட்டகங்கள் எடுத்துட்டு எஜமான்கிட்ட இருக்கக்கூடிய உசிதமான பொருட்கள், பெஸ்ட் பொருட்கள் பரிசு கொடுக்கறதுக்காக எடுத்துட்டு வர்றாரு. அப்ப கொண்டு வந்து கொடுக்கும் போது நமக்கு கொடுக்கிற பரிசுகள்லாம் அவையான கொடுக்கிறது உச்சிதமான பொருட்கள், பரிசுகள் தான் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? நாம் இந்த வேலைகள்லாம் செய்யும் போது அவ்வளவு பெரிய பெரிய பரிசுகளை அவர் நமக்கு கொடுக்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சரி, முதல்ல எடுத்தோன்னே என்ன ஜுவல் நகையை கொடுக்குறாங்க? ஏதாவது முதல்ல கொடுக்குறாரு? காதுக்கு காதணியை கொடுக்குறாரு, அப்புறம் கை. ஏன் முதல்ல காதுக்கு கொடுக்கணும், கைக்கு கொடுக்கணும், ஏன் காலுக்கு கொடுக்கல? எடுத்தோடனே காது தான் குத்தணும். காதணி உலக வழக்கத்தின்படி எடுத்தோடனே காது குத்தி நகைய போறது. அதே போலதான் முதலில் இது சத்தியம், வசனம், அதெல்லாம் முதல்ல என்ன பண்ணணும்னா கேட்கணும். கேட்க செவி உள்ளவர்கள் கேட்கட்டும்னு ஆண்டவர் நிறைய இடங்கள்ல சொல்லுவார். அப்படின்னா என்ன இருக்கும்? காது உள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொன்னாங்க. காது எல்லாமே அந்த ஜனங்கள் இருந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? காது கேட்கக்கூடிய காது ரொம்ப முக்கியம். மத்தேயு 13:16 கேட்கத்தக்க காதுகள். உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். பாத்தீங்களா? சோ காது ரொம்ப முக்கியம். அதற்கு அடுத்துதான் கை கிரியை செய்யும். பிரசங்கி 9:10. அப்ப செய்யும்படி உன் கைக்கு நேரிட்டதோ அதை செய். அப்ப கிரியை முதல்ல 2வது வரும். என்கிட்ட சொல்லும் போது நிறைய பேர் நாங்க பல இடங்கள்ல ஸ்டடி எடுக்கும்போது, ஐயா நான் அந்த ஊழி இருக்கு, இந்த ஊழி சண்டே கிளாஸ் இருக்கு, அதுன்னு முதல்ல சொல்றது கேளுங்க. கேட்டதுக்கு அப்புறம் தான் கிரியை போகும். சண்டே கிளாஸ் நடத்துறது நல்லதுதான், ஊழியங்கள் பண்றது நல்லதான். முதல்ல கேளுங்க என்ன செய்யணும், ஊழியம்னா என்ன, முதல்ல கேளுங்க. கேட்டதுக்கு பின்னால் நீங்க கிரியை செய்யணும். இயேசு கிறிஸ்து எடுத்த உடனே ஆவியை பரிசுத்தாவியை ஊற்றி அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல பெந்தெகோஸ்தே நாள்ல பண்ணல. ஊழியத்தை ஆரம்பிங்க. 3 வருஷம் ட்ரைனிங் கொடுக்கிறாரு, உட்கார வச்சு ட்ரைனிங் கொடுக்கிறாரு. 40 நாள் இயேசு கிறிஸ்துக்கு ட்ரைனிங் வாங்கிட்டு தான் அதுக்கப்புறம் ஊழியத்துக்குள்ள போறாரு. இவர் 3 வருஷம் தன்னுடைய 12 அப்போஸ்தலர்களுக்கு சீடர்கள் உட்கார வச்சு ட்ரைனிங் கொடுக்கிறாரு. இதை செய், அதை செய், இப்படி பண்ண, அப்படி பண்ண, இங்க வா, அங்கப்பா, எல்லாம் ட்ரைனிங். முதல்ல கேளு, அதற்கு பின் பரிசுத்தாவி கொடுத்த அப்புறம் நீ போய் கிரியை செய், ஊழியம் பண்ணு.
சரிங்களா? சோ முதல்ல காதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். மனவாட்டியாக போகிறவர்கள் காதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கேட்கணும். முதல்ல கேளுங்க, என்ன சப்ஜெக்ட் என்ன முதல்ல கேளுங்க, அதுக்கப்புறம் தான் கிரியை. சரிங்களா? இதெல்லாம் ஆர்டர். இதை நம்ம மாத்தி செஞ்சோம்னா நம்ம செலக்ஷன்ல இருக்க மாட்டோம் அப்படிங்கறதே பாருங்க. சரி, அடுத்ததாக இவங்க என்ன பண்றாங்க? வீட்டுக்கு போறாரா? வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்களா? வீட்டுல போய் தங்குறாரு. வீட்டில் தங்குவது எதற்கு அடையாளம்? நீதிமொழிகள் 23, 26. வீடு எதற்கு அடையாளம்? என் மகனே உன் இருதயத்தை தான். இப்ப நம்முடைய வீடு எது? தேவன் தங்கி இருக்கக்கூடிய வாசஸ்தலம் எதுங்க? இருதயம். தேவ ஆவி எங்க இருக்குது? இருதயத்துல சிந்தை. சரிங்களா? இப்ப நம்ம அவரை கூட்டம்னா வந்ததுக்கு அப்புறம் நீங்க வாங்க தங்குங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் எங்க தங்குறாரு? நம்முடைய இருதயத்துல தங்குறாரு. ஏன்னா அததான் அவர் கேட்கிறார். இருதயம் தான் நம்முடைய வீடு. சரியா? நீதிமொழிகள். சரி, அடுத்து வீட்டுக்கு வந்தோடனே அந்த ஒட்டகங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க? வைக்கோலும் தீவனமும் கொடுக்குறாங்க. ஏற்கனவே ஒட்டகத்துக்கு என்ன கொடுத்தாங்க? ரெபேக்காள் தண்ணி கொடுத்தாங்க. இப்ப என்ன சாப்பாடு? வைக்கோல் தீவனம். முதல்ல திரவ ஆகாரம், இப்ப திட ஆகாரம். எபிரேயர் 6:1-2 வாசிக்கலாம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நம்மை விட்டு செத்த கிளிகளுக்கு நீங்களாக்கும் மனதுகள் தேவன் பேரில். ஓகே, ஒரு 6 விஷயம் சொல்லுவாங்க. அப்ப முதல்ல திட ஆகாரம் கொடுக்க மாட்டாங்க, திரவ ஆகாரம். ஒரு குழந்தை பிறந்தோடனே எடுத்தோடனே திட ஆகாரம் கொடுக்க மாட்டாங்க இல்லைங்களா? திரவ ஆகாரம், லிக்விட தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வளரதான் நம்ம திடமான ஆகாரம். அப்ப அது போலதான் ஒட்டகங்களுக்கு முதல்ல தண்ணீர் வாய்க்கப்பட்டது, அப்புறம் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் திட ஆகாரம் கொடுக்கப்படுது. அது போலதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு முதல்ல திரவ ஆகாரம், லேசான ஆகாரம், அதற்கு பின்னால் தான் பலமான ஆகாரம். அந்த வசனத்துல வரும், பலமான ஆகாரம் உங்களுக்கு நமக்கு கொடுக்கும். அதுதான் நம்ம இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கோம். முதல்ல இந்த 33 வகுப்புகள் என்னது? அடிப்படை வேத பாடங்கள், பேசிக்கான விஷயங்கள். தண்ணீர் வார்ப்பது போல இந்த காரியங்கள் தான். இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம், இதை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம், வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் திட ஆகாரம். கரெக்டுங்களா? இப்ப அடிப்படை பாடங்கள் திரவ ஆகாரத்தை போலதான் இந்த வகுப்புகள் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப அதோட மீண்டும் அவர்களுக்கு அந்த ரெபேக்காளுக்கு பரிசு கொடுக்கிறாரு, திரும்பவும் பரிசு கொடுக்கிறாரு. அங்க நீங்க பாத்தீங்கன்னா 53வது வசனத்துல நிறைய இருக்குது. ரைட். இப்ப அடுத்த நாள் இரவு அங்க தங்குறாரு. அடுத்த நாள் காலையில அவங்க புறப்பட்டு போறாங்க. கரெக்டா? 54ல இருந்து 58 வரைக்கும் நீங்க நோட் பண்ணிக்கலாம். 24வது அதிகாரம். அதுல இரவு தங்குதல். இரவுங்கிறது எதற்கு அடையாளம்? ஏசாயா 60:1. இதோ ஏசாயா 60:1. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. பாத்தீங்களா? எழும்பி பிரகாசி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த நேரத்துல இரவு முழுவதும், ஏதோ உலகம் முழுவதும் இருள் ஜனங்களையும் காரிருள் உலகத்தை மூடி, ஆனாலும் கர்த்தர் உண்மையில உதிப்பார் அப்படிங்கிறது போல பாத்தீங்கன்னா இங்க இருளான அந்த காலகட்டத்துல தங்க வைக்கிறாங்க. காலையில அவங்க எழுந்து புறப்பட ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். சோ அங்க பெர்மிஷன் எல்லாம் கேட்கிறாரு. அங்க உடனே அந்த அம்மா என்ன சொல்றாங்க? நான் இதோ போகிறேன்னு சொல்றாங்க. இதோ ரெபேக்காள் கூட இருக்கா, அவள்கிட்ட கேளுங்கன்னு சொன்னோடனே ரெபேக்காள் என்ன சொல்றாங்க? நான் போகிறேங்கிறாங்க. மாப்பிள்ளைய பார்த்தாங்களா? எப்படி இருப்பாரு? கருப்பு, சிவப்பா, நெட்டையா, குட்டையா, ஒண்ணுமே தெரியாது. நான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அதுதான் நமக்கு அடையாளம். இயேசு கிறிஸ்துவை யாராவது பார்த்திருக்கோமா? அவர் தான் மணவாளன் சொன்னோம். நம்ம என்ன பண்றோம்? நானும் வருகிறேன், நான் போறேன், மணவாட்டி ஆவதற்கு, அவரோடு வாழ்வதற்கு நான் சம்மதம் என்று தெரிவித்து தான் நம்ம வந்திருக்கோம். அப்ப காணாமல் விசுவசிப்பவர்கள் பாக்கியவான்கள். அதுதான் 1 பேதுருல நம்ம வாசிக்கிறோம். 1:8. 1 பேதுரு 1:8. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். நம்ம பார்க்கல, ரெபேக்காள் பார்க்காமல் நான் போகிறேன், மணவாளனாக இருக்கக்கூடியவர்கள் நான் மணவாட்டிக்கு போறேன்னு சொன்னது போலதான் நான் தேவன் நம்மை தெரிந்தெடுத்துட்டாரு. இயேசு கிறிஸ்துவ நம்ம பார்த்ததே கிடையாது, ஆனா நம்ம புறப்பட்டு போகிறோம் என்று சொல்லி போகிறோம் இல்லையா? அதுதான் மணவாட்டிக்கான அடையாளம். வெளிப்படுத்தின விசேஷம் 14:4. வெளி 14:4. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. ஒரு லிஸ்ட் சொல்றாங்க, யார் அப்படிங்கறதெல்லாம் லிஸ்ட் சொல்றாங்க. கற்புள்ளவர்கள் இவர்களே,
ஸ்திரீகளால் கரைப்படுத்தாத ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தாலே துவைக்கப்பட்ட ஆடை வஸ்திரமா நிறைய அங்க சொல்லப்படுது. ரைட்டுங்களா? சரி, இப்ப நான் போறேன்னு சொன்னோடனே அவங்க என்ன பண்றாங்க? மத்தவங்க எல்லாம் ஐயோ போகாதுன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறாங்க. மகளே நீ கோடான கொடியாய் பெறுவாய். அதே போலதான் உலகம் நம்மை வாழ்த்தும். எப்ப ஒரு காலகட்டம் வரும். இப்போ உலகம் நம்மை ஏசும், பேசும், திட்டும், எல்லாம் பண்ணும். ஆனால் ஒரு காலகட்டம் வரும் பொழுது, ஏற்ற காலத்தில் வரும் பொழுது, மனவாட்டியாக நாம் உயர்த்தப்பட்ட பின்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவங்க இன்றைக்கு ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆனால் நாம் அன்றைக்கு பாராட்டப்படுவோம், கனப்படுத்தப்படுவோம். உலகம் மகளே நீ கொடானக்கூடிய பெருவாயாக அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. நலம் புலம் ஒன்று நாங்கள் சொல்லக்கூடாது என்கிற அறிவு இப்ப இந்த உலகத்து ஜனங்களுக்கு இருக்காது, நம்முடைய வீட்டாருக்கு இருக்காது. எல்லாரும் திட்டுவாங்க, சரிங்களா? ஆனால் ஒரு காலகட்டம் வரும் பொழுது நாம் வாழ்த்தப்படுவோம், கொடான கொடியாக பெருவாயாக நாம் வாழ்த்தப்படுவோம் அப்படிங்கிற விஷயம். சரி, இப்ப புறப்பட்டு வர்றாங்க, புறப்பட்டு வருகிறார்கள். இப்ப ஈசாக்கை நோக்கி அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். ஈசாக்கை பார்க்க வேண்டும் சொல்லிட்டு பயணம் எவ்வளவு தூரம் ரெபேக்காளுக்கு தெரியுமா? எந்த ஊருக்கு போறோம் ஏதாவது தெரியுமா? ஒண்ணும் தெரியாது. இப்ப அது போலதான் நாமும் நம்முடைய பயணம் எவ்வளவு தூரம், எவ்வளவு நாள் ஏதாவது தெரியுமா? ஒண்ணும் தெரியாது. யாரு, எங்க மாப்பிள்ளை, எங்க கல்யாணம் நடக்க போகுது, என்ன ஒரு விவரமும் நமக்கு தெரியாது. ஆனால் விசுவாசத்தோட நம்ம புறப்படும். ரெபேக்காள் எப்படி விசுவாசத்தோட புறப்பட்டாங்களோ அதே போல நாமும் விசுவாசத்தோடு நம்ம புறப்படுகிறோம் என்பாங்க. அதுதான் நமக்கான ஒரு வாய்ப்பை நம்ம புரிந்து கொள்ளணும். இப்ப நம்ம கூட அந்த ரெபேக்காள் கூட யார் வர்றா? தோழிகள் வர்றாங்க. நல்லா கவனிங்க, தண்ணீர் இறைத்து ஊற்றும் போது தோழிகள் கூட இருந்தாங்க. ரெபேக்காள் மட்டும் வரல, கூட அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துதான் தண்ணி எடுக்க வர்றாங்க. ரெபேக்காளுக்கு மட்டும் தான் பரிசு கிடைக்குது. ஒருவேளை ரெபேக்காள் தண்ணி எடுத்து ஊற்றும் போது தோழிகள் சும்மா இருந்திருப்பாங்களா? அவங்களும் தண்ணி எடுத்து ஊத்தி இருக்கலாம், ஹெல்ப் பண்ணிருக்கலாம். ஒட்டகங்கள் சாப்பிடுவதற்கு தோழிகள் உதவி செஞ்சிருக்கலாம். ஆனா பரிசு யாருக்கு மட்டும்? ரெபேக்காளுக்கு மட்டும்தான் காதலியும் கடகங்களும் கொடுக்கப்பட்டது. வேற யாருக்கும் தான் நீ ஆள் ஒரு 4 பவுன் வச்சுக்க அப்படின்னு எதுவுமே கொடுக்கப்படல. அதே போல இப்பொழுது மணவாளனை சந்திப்பதற்காக, ஈசாக்கை சந்திப்பதற்காக ரெபேக்காள் புறப்பட்டு வர்றாங்க, கூட தோழிகள் வர்றாங்க. ஆனா பரிசு கடைசியில யாருக்கு? ரெபேக்காளுக்கு மட்டும்தான் மணவாட்டி என்கிற அந்தஸ்து. ரெபேக்காளுக்கு மட்டும்தான் திருமண ஆடை, திருமண வஸ்திரம், திருமண இல்லம், திருமண அந்த காரியங்கள் எல்லாம். இவர்கள் எல்லாரும் தோழிகளாக பின்னாடி நிக்கணும், அவ்வளவுதான். அதுதான் புத்தி உள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள் என்று ஆண்டவர் குறிச்சு ஒரு உவமையை சொல்றாங்க. அப்ப அதுதான் தோழி வகுப்பார். மணவாட்டி சபை தோழி வகுப்பார். ஏதேனும் 4 ஆறுகள்ல பார்த்தோமா? ஞாபகங்களா? சரிங்களா? 2 ஆறுகள். அப்ப அது போலதான் மணவாட்டி சபைங்கிறதா முதல் பரிசை பெறப்போகிறவர்கள். அவர்களுக்கு உதவியாக இருக்கிறவர்கள் தான் தோழி வகுப்பார். அதுதான் திரள் கூட்டம் நம்ம பைபிள்ல வெளிப்படுத்துற விஷயத்தான் பார்க்கணும். சரிங்களா? திரள் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பரிசு அவர்களுக்கு மட்டும்தான் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். சரி, ஈசாக்கை போய் பாக்குறாங்க. பார்த்தோன்னே அவங்க செய்த முதல் வேலை என்னது? ஈசாக்கை பார்த்தோன்னே ரெபேக்காள் என்ன பண்ணாங்க? முக்காடு போட்டாங்க. இப்ப நாமும் கூட தலையில என்னதான் போடணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? முக்காடு போடுதல். 1 கொரிந்தியர் 11:3. 1 கொரிந்தியர் 11:3. ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார். ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறார். சரி, அதை முடிச்சிடலாம். அப்ப ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறார். ஸ்திரீக்கு தலை யாருங்க? புருஷன். இப்ப ரெபேக்காளுக்கு தலை யாருங்க? ரெபேக்காளுக்கு தலை யாரு? இனிமே இதுவரைக்கும் ரெபேக்காளுக்கு தலை வந்து யாருன்னா ரெபேக்காள் தான் தலை. இனிமேல் எனக்கு தலை யாருன்னு சொல்லிட்டு ரெபேக்காள் சொல்றாங்க. இனிமேல் நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்துவே என்று சொல்வது போல இனிமேல் என்னுடைய வாழ்க்கை அல்ல, இனிமேல் என்னுடைய வாழ்க்கை ஈசாக்குக்கு தான் என்பதை அடையாளப்படுத்துகிற நிகழ்வு தான் என்னுடைய தலையை நான் மூடிக்கொள்கிறேன். இதுவரை என்னுடைய தலை வெளியே தெரிந்தது, தலை நான் தான். இனிமே என்னுடைய தலை நான் அல்ல, நான் முடிவெடுக்க போறது கிடையாது, நான் பண்ண போறது கிடையாது. என்னுடைய வாழ்க்கை இனிமேல் ஈசாக்கு என்பதற்கு அடையாளமாக தான் ஓகே, ஈசாக்கு அடையாளம் என்பதற்காக தான் இவங்க என்ன பண்றாங்க? தன்னுடைய தலையை மூடிக்கொள்ளுகிறார். அது போலதான்
நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே புருஷனை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நாம என்ன பண்ணணும்? நம்முடைய தலையை முக்காடு போடணும், மூடிடும். தலையை மூடுதல் என்பது எதற்கு அடையாளம்? நான் முடிவெடுக்க கூடாது, என் மணவாளன் தான் முடிவெடுக்கணும். கரெக்டுங்களா? இயேசு கிறிஸ்து தான் முடிவெடுக்கணும். அவர் என்ன முடிவெடுத்திருக்காரோ அதுபடிதான் நான் செய்யணும். மணவாட்டிக்கு அதான் வேலை. மனைவி ஆட்டுக்குட்டியார் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவள் தான் ஆட்டுக்குட்டியாருடைய மனைவி. அப்ப அவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதைதான் நான் செய்ய வேண்டும், சிந்திக்க வேண்டும். எனக்கென்று சுய சித்தம், சுய விருப்பம் எதுவும் இல்லை. கிறிஸ்து இந்த உலகத்துல வாழும்போது அப்படிதான் வாழ்ந்தார். கிறிஸ்துவும் தன் தலையை முக்காடிட்டு கொண்டு இருந்தார். சில நிறைய படங்கள் போட்டோ சொல்ல பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து முக்காடு போட்ட மாதிரி இருக்கும். என்ன அர்த்தம்? என்னுடைய சுய சித்தம் அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்துக்காக. அவர் என்னுடைய விருப்பம் அல்ல. எனக்கு மூளை இருக்கு, எனக்கு அறிவு இருக்கு, எனக்கு யோசனை இருக்கு, நான் நினைச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும். ஆனால் என் தலையை நான் மூடிக்கொண்டு இருக்கிறேன். ஏனென்றால் பிதாவுடைய சித்தத்தை செய்யறதுக்காக தான் நான் இங்க உலகத்துக்கு வந்திருக்கேன். அது போலதான் ரெபேக்காள் ஈசாக்கை பார்த்த உடனே தலையை மூடிக்கொண்டால் நாமும் கூட இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக, புருஷராக, மணவாளனாக ஏற்றுக்கொண்டால் நாமும் கூட நம்முடைய தலையை மூடிக்கொண்டிருக்க வேண்டும் என்பதை அடையாளப்படுத்துகிற ஒரு விஷயம் தான் இந்த விஷயம். சரிங்களா? சோ அங்க பாக்குறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் ரெபேக்காளை